சைலன்ஸ் சைலன்ஸ். நம்ம இந்தியால இப்ப வரைக்கும் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்னா அது ஹர்திக் பாண்டே தான். ஆனா இப்போ அது நம்ம ஊர்ல யாருன்னா எந்த காம்படிஷனுமே இல்லாம பம்பர் மெஜாரிட்டில ஜெயிச்ச நம்மளோட ஆனந்த் விராட் தான். இன்னும் சொல்லணும்னா நம்மளோட ஆனந்த் இங்க நடக்கிறது கல்யாணம்டா, பிரச்சாரம் இல்ல. மாமா, கல்யாணம் சம்பிரதாயப்படிதான் நடக்கும். ஆனா நம்ம ஊர்ல மட்டும் இப்படித்தான் நடக்கும். ஏன்னா இது யாரோட கல்யாணம்? நம்ம ஆனந்தோட கல்யாணம். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லாரும் இத பத்தி தான் பேசணும். என்னடா இது, ஆனந்த் இருக்கானே சென்னையில இருக்க பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்றானேன்னு நினைச்சேன். ஆனா ஆனந்த் எடுத்த முடிவு ரைட் சாய்ஸ். ஆனந்த் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இங்க பாருப்பா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ண முழுசா நம்ம ஊர் பொண்ணாவே நீ மாத்திரணும், புரியுதா? ஏனுங்க வாங்க போங்கன்னு சொல்ற மாதிரி அப்படிலாம் பேசினா ஒத்துக்க மாட்டோம். இப்போ தன்னோட பேர ஆனந்த பத்தி பாட்டி 4 வார்த்தை பேச போறாங்க. நானா? அம்மா சும்மா போய் பேசுமா. கண்ணா ஆனந்த், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன வயசா இருக்கும்போது தினமும் என்கிட்ட கதை சொல்லுவ. அந்த கதையில ஒரு ராஜகுமாரிய பத்தி சொன்னப்போ நான் உன்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து இதே மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பொம்மையை நீ வேற யார் கையிலயும் கொடுக்கல. அந்த பொம்மைய நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குவ. அந்த பொம்மையவே நீ அவ்வளவு அன்பா பாத்துக்கிறேன்னா காதலிச்ச பொண்ணு நீ எந்த அளவுக்கு பாத்துக்குவேன்னு புரியுது. நிஜமாவே உனக்கு ராஜகுமாரி மாதிரியே பொண்ணு கிடைச்சிட்டாடா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். பாட்டி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா நச்சுன்னு இருந்துச்சு. அக்கா, மாப்பிள்ளைய பத்தி எல்லாரும் பேசுறாங்கல்ல, நீயும் ஒரு 4 வார்த்தை பேச. பேசுங்கக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் அக்ஷரா உங்களை பேச விடுவாளோ மாட்டாளோ? ஏன்னா படிச்சு வளர்ந்ததெல்லாம் சென்னை தானே, அதனால பேசுங்கக்கா. ஆனந்த பத்தி சொல்லணும்னா அவன் பிறந்ததுல இருந்து இல்ல, அதுக்கு முன்னாடியே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் என் வயித்துல இருந்தப்போ அவன் பிறந்தா என் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. அப்பவும் என் பையன் எனக்கு வேணும்னு தான் நான் சொன்னேன். உண்மையிலே ஆனந்த் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையில சந்தோஷமே வந்துச்சு. இவன் பேரை சொல்லாம என்னால ஆரம்பிக்காது. சீக்கிரமா எந்திரி ஆனந்த், ஸ்கூல் பஸ் வந்துருச்சு ஆனந்த், டிஃபன் சாப்பிட ஆனந்த், லஞ்ச் சாப்பிட ஆனந்த், தூங்குடா ஆனந்த், ஆனந்த் ஆனந்த் ஆனந்த். இந்த பேரே என்னோட உலகமா மாறிடுச்சு. ஆனந்த், one of the most important part of our life is marriage. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பொய்ன்றதே இருக்கக்கூடாது. Be honest with your partner. ஒரு பந்தத்துக்கு நேர்மை தேவை. அது உன்கிட்ட நிறைய இருக்கு. அக்ஷரா என்னைக்குமே உன்னால கஷ்டப்படவே கூடாது. அவ கஷ்டப்படவும் மாட்டா. டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவும் மறக்க மாட்டேல்ல? I love you guys. அம்மா சொன்ன வார்த்தை தான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. நீங்க எல்லாருமே என்னை பத்தி ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆனா நான் மட்டும் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன். அக்ஷரா என் பேச்சை கேட்பான்னு தான் நினைச்சேன். அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேல முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது.
என்கிட்ட பேசாத. ஏன்டி இவ்ளோ லேட்டு? நான் தான் யூஎஸ் போறேன்னு தெரியும்ல. சரி, ஆனந்த் வருவான்னு சொன்ன எங்க? ஹே காய்ஸ், சர்ப்ரைஸ். ஆமா, இவனை எங்கடி பிடிச்ச? அழகா இருக்கான். யோ பக்கா லோக்கல்ல. பரவாயில்லையே, உனக்கும் நிறைய திறமை இருக்கு. திறமை இருக்குன்னா? கண்டுபிடிக்கிற திறமை இருக்குன்னு சொல்றேன். ஓஹோ, ஹாய், ஐ அம் ராகுல். வணக்கங்க. என்ன பண்றீங்க நீங்க? இவங்கள்ட்ட ஹஸ்பண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஓ, பிரதர். என்ன நக்கலா? உங்களை யார் புருஷன் யார் பொண்டாட்டின்னு தெரியலையே. எப்படி சமாளிக்கிறீங்க? அது பழகிடுச்சு ப்ரோ. பொண்ணுங்க இருக்காங்களேன்னு பார்க்காம 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டீங்க. சரி, இப்ப சொல்லு, எங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கா? நீ அழகா இருக்க, அவ ரொம்ப அழகா இருக்கா. அட, ரொம்ப அழகா சொன்னப்பா. சுக்ரியா சுக்ரியா. சரி, டைம் ஆச்சு. என்ன குடிக்கிற? ஓ இஷ்டம். ஓட்கா? ஓகே. ஹே, அவ ஏதோ கோக் சொன்ன மாதிரி ஓகேன்னு சொல்ற. வைன் குடிக்கிறேன்னு சொன்ன. அவ அப்படிதான் ஆனந்த். அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ செய்யற செயலுக்கும் சொல்றதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஓ, சரி, நீங்க என்ன குடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? மிரிண்டா. நீங்க ஃபுல்லா மிரண்டா குடிங்க. நாங்க போய் எங்க வேலையை பார்த்துட்டு வரோம். ஓகே. ஓட்கா. நம்ம நாட்டுல பொண்ணுங்க முன்னேறி போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா மனத்தை வாங்குறாங்கன்னு இப்பதான் புரியுது ப்ரோ. என்ன இது சாம்பிளா? அந்த பாட்டில வைங்க. சாரி ஆனந்த். சாரி இங்க இல்ல, அங்க சொல்லு. ஐ அம் சாரி ஆனந்த். பரவாயில்ல, லைட்டா எடுத்துக்கோ. நான் லைட்டா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுதான் டைட் ஆயிடுச்சு. இட்ஸ் நேச்சுரல். பொண்ணுங்க குடிக்கிறதும் பசங்க சமைக்கிறதும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நானும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவேன். என் ஊர்ல கூட பொண்ணுங்க இப்படிலாம் நார்மலா இருக்கிறது இல்ல. உன் கூட யாராலையும் போட்டி போட முடியாது. எஸ் சென்னை. ஆனந்த், இவளுக்கு ரொம்ப ஏறி போச்சு. இவளை இப்படியே விட்டு கூட்டிட்டு போனா சாப்பாடு இல்ல, செருப்பால தான் அடிப்பாங்க. இங்க பாரு, இப்ப நம்ம வீட்டுக்கு இல்ல, நெருஜித்து வீட்டுக்கு தான் போறோம். ஓகேவா? ஆனந்த், கீஸ் கொடு. கிஸ் கொடுக்கணுமா? எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்காது. கீஸ கொடு போதும். நீ வண்டி எடு. டோ வரி பை. ஆமா, நீ ஏன் குடிக்கல? நான் குடிச்சா அப்புறம் யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அதான் நான் இருக்கேன்ல. ஓஹோ, இது சூப்பர்ல. ஆனா நான் இப்படி குடிக்க மாட்டேன். எங்க வீட்ல ஷெல்ஃப்ல எப்பவும் ஃபுல் ஸ்டாக் இருக்கும். என் அப்பாவோட சேர்ந்து தான் குடிப்பேன். அவர் எட்டு கட்டி பாடும்போது என் வாயில பாட்டில் இருக்கும்போது எப்படி மஜாவா இருக்கும் தெரியுமா? எனக்கு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? மஜாவா? கடையில சாப்பிட்ட பீஸா. யூ மீன் வாட்? அக்ஷரா அக்ஷரா, அவசரப்படாதம்மா. இது புது ஜாக்கெட். வேணாம், மேல எடுத்துறாத. சொல்றத கேளு. ஓ மை காட். அக்ஷரா, திஸ் இஸ் டூ மச். ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உன்னை பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீ பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்க. அண்ட் ஐ லைக் இட். ஆனந்த், நான் வைன் குடிக்கலாம்னு நினைச்சு வோட்கா குடிச்சிட்டேன். தட்ஸ் வை ஐ காட் சோ ட்ரங்க். ஆனாலும் நீ என்ன ஒன்னும் சொல்லல. யூ கேவ் மீ மை ஸ்பேஸ். தேங்க் யூ. யூ நோ வாட்? ஐ ரியலி லைக் யூ. I really like you. ஏ அக்ஷரா, நீ ஆனந்த் கிட்ட ரொம்ப டீப்பா லவ்ல விழுந்துட்ட. So what? I really love you. நீ இப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வை, நீ எடுத்த வாந்திக்க நான் தான் காரணம் சொல்லிடுவாங்க. சித்தி, இன்னைக்கு இந்த பொண்ணு குடிச்சிட்டு கொஞ்சம் நஞ்ச ஆட்டம் போடல தெரியுமா? கண்டிப்பா ஆனந்த தெரு தெருவா சுத்த விட்டுருப்பா. அப்படிதானே ஆனந்த்? ஆனா வைன் எவ்வளவு குடிச்சாலும்
உடம்புக்கு நல்லது தானே. அட நல்லா சமாளிக்கிறியே. நாங்க ஓட்கா தான் குடிச்சோன்னு சித்திக்கு நல்லாவே தெரியும். நாங்க அவங்க கிட்ட எதையும் மறைக்க மாட்டோம். ஏன்னா எங்க சித்தினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்காலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன், இண்டிபெண்டன்ட் லேடி. இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆனந்த், உன்னை பத்தி அக்ஷரா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. அவங்க அம்மாவை விட என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுவா. ஓ, யூ ஆர் த ரைட் சாய்ஸ் பா. சித்தி தயிர் இருக்கா? பாத்தியா, முதல்ல ஆம்லெட் வேணும்னு என்கிட்ட கேட்டா, இப்போ என்கிட்ட தயிர் இருக்கான்னு கேக்குறா. அப்ப ஏறி இருக்கும், இப்ப இறங்கி இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அக்ஷரா எப்பவுமே இப்படிதான் ஆனந்த். அவ முடிவெடுக்கிறதுல தெளிவா இருக்க மாட்டா. அதனாலதான் நாங்க எல்லாருமே அவளை கன்ஃபியூஷன் கியூட்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஓ, யூனோ, அவ ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி. அவகிட்ட இருந்த ஆன்சர்ஸ் மட்டும் எதிர்பார்க்காத. நான் எந்த ரூம்ல போய் படுக்கட்டும்? இந்த ரூமா அந்த ரூமா? நானும் என் ஹஸ்பண்ட் இந்த ரூம்ல தூங்குறோம். நீ அங்க போய் தூங்கு. அப்போ நான் நீ என் ரூம்ல படுத்துக்கோ. அம்மா தாயே, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நீயே கமிட் பண்ணிக்காத. உன்னோட அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மாவும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நீ எந்த ப்ரோக்ராம் வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சொல்றது புரியுதா? அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. ஆஹா, நல்லாவே சமாளிக்கிறியே. நடுராத்திரா குடிச்சிட்டு உங்க பொண்ணு நல்லா சுத்திட்டு இருக்கா. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? உங்களை தான் கேக்குறேன். பூனேல பால் கிளாஸ்க்கு பதிலா பியர் கிளாஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போன புதுமண பெண்ணு. பாத்தியா, காலம் கெட்டு போச்சு. நாளைக்கு உங்க பொண்ணை பத்தியும் பேப்பர்ல வரும், நல்லா படிச்சுக்கிட்டே உட்காருங்க. நைட்டு லேட்டா வீட்டுக்கு வரா, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? வீட்டுக்கு ஏன் லேட்டா வந்தன்னு பொண்ணை பார்த்து அம்மா கேட்டதும் வீட்டுக்கே வராம கோச்சிட்டு போன பொண்ணு. அடடடடடா. என்ன மிரட்டுறீங்களா? நான் நியூஸ் பேப்பர் தானே படிக்கிறேன், ஹெட்லைன்ஸ். மா, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன்லம்மா, தலை வலிக்குதுமா, காஃபி குடுமா. காஃபி எதுக்குமா? வோட்கா கொண்டு வர, நல்லா குடி. சைடு டிஷ் இல்லாம குடிக்க மாட்டலேமா. ஏய், எங்க எதிர் வீட்டு காவியாவ பாத்தீங்களா? காஃபி கூட குடிக்க மாட்டாளா அவ. ஆமா, காக்டெயில் தான் குடிப்பா. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல பேப்பர் படிக்கிறேன், தெரியலையா? படிச்சு கிழிச்சது போதும். ஓகே. எங்க ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சீங்களா? நைட்டு நம்ம பொண்ணு பண்ண விஷயத்த போய் மாப்பிள்ள வீட்டுல சொன்னா என்னங்க ஆறுது? அம்மா, ஆனந்த்லாம் அப்படி சொல்ல மாட்டாமா. ஹீஸ் a cool guy. ரொம்ப நல்ல பையன். அவன் ரொம்ப கூல் கையா. அதனாலதான் நல்ல முகூர்த்தமா பார்த்து சீக்கிரமா பேசுங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? பூசாரி கிட்ட பேசவா? முதல்ல நீங்க அவங்க வீட்டுல போய் பேசுங்க. நாம எப்ப பேசுவோம்னு அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது மின்னல்கள் அவளது மின்னல்கள் அவள். என்னம்மா நீ பாடுறியா? பாடு. மின்னல்கள். போன் வருது பாருடா. போனா எங்க? முழுமதியா போனா ஹார்மோனியம் பெட்டில புதுசா ஏதோ சவுண்ட் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வரும்டா வரும். ஹலோ, நான் லதாவோட ஹஸ்பண்ட் பேசுறேங்க. நான் லலிதாவோட ஹஸ்பண்ட் பேசுறேங்க. எங்க ஏன் பேரு ஏன் சொன்னீங்க? ஏதோ அப்படியே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நான் ஹனுமந்தராவ் பேசுறேங்க, சென்னையில இருந்து. நான் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க. அக்ஷராவோட அப்பா பேசுறேன்னு சொல்லுங்க. அதாங்க அக்ஷராவோட அப்பா பேசுறேன். அக்ஷராவோட அப்பாவா? நான் ஆனந்தோட அப்பா பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அந்த ஆண்டவன் புண்ணியத்தால எல்லாரும் நல்லா இருக்கும். லதா நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, நல்லாதான். ஆமா, என் பொண்டாட்டி பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானங்க சொன்னீங்க லதாவோட ஹஸ்பண்ட் பேசுறேன்னு. ஆமால, நான் தான் சொன்னேன். நிறுத்தி குத்தி குத்தி கையை கிழிச்சிட போறேன். என்ன கையை கிழிக்க போகுதா? என்ன சொல்றீங்க? கையை கிழிக்க போதா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவங்க தான் சொல்றாங்க. இரு ஒரு நிமிஷம். அது ஒண்ணு இல்லங்க, காய்கறி வெட்டும் போது கிழிச்சிட போகுதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? நான் ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, தாம்பூல தட்டு மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனந்த் அக்ஷராவை பத்தி நாம நேர்ல பேசிக்கிட்டா நல்லா இருக்கும். ஓ, ஆனந்த் அக்ஷராவை பத்தி பேசணுமா? கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம். சரி, சந்திக்கலாங்க. கண்டிப்பா சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்ஸ்ங்க. சரி, வச்சிரேன். நல்லது. முழுமதி எங்க சந்திக்கணும்னு கேட்டீங்களா? இல்லையே. நீங்க தானே கேட்கணும். ஆமால, கல்யாணம் ஆனதுல இருந்து பாக்குறேன் எல்லாம் அறகுறையா பண்ண வேண்டியது. அறகுறையா?
அம்மா ஆ? என்ன வேணா அறகுறையா வேலை பாக்குறேன்னு சொல்றா? ஓ அதுவா ஆ. குதிரை வேகத்துல ஒரு வேலையை ஆரம்பிச்சு அத கழுத வேகத்துல முடிக்கிறதுக்கு தான். வயசாவது தவிர இன்னும் புத்தியே வளரல இவனுக்கு. அதுவா? நான் என்னமோ நினைச்சிட்டேன். சம்பந்தி, என் பொண்ணை பத்தி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், பால் மாதிரி ரொம்ப பியூரா இருப்பா. காஃபியும் பண்ணிக்கலாம், காம்ப்ளானும் பண்ணிக்கலாம். எங்க பையனை கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் இல்லங்க. அம்மா சம்பந்தி, நீங்க போன் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்தது நல்லதா போச்சு. இல்லனா நம்ம பசங்களோட வாழ்க்கையில லவ்வர்ஸ் டே இருக்கும், மேரேஜ் டே இருக்காது. பசங்கன்னா அப்படித்தாங்க. ஆனா மாமியார் வீட்டுக்கு வழி காட்டுறதுக்கு தான் நாமெல்லாம் இருக்கோமே. சினிமாவை பத்தி தான் பேசுவீங்களா இல்ல கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுவீங்களா? நல்ல பிரமாதமா சொல்லிட்டப்பா. சம்பந்தி, கல்யாணம்னு சொல்றது ஞாபகம் வந்துச்சு. முகூர்த்தத்தை நீங்க குறிக்கிறீங்களா இல்ல நாங்க குறிக்கட்டுமா? யாரு வச்சா என்ன ஆக போகுது சம்பந்தி? நாம எல்லாருமே ஒண்ணுதானே. நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எங்களுக்கு பொண்ணு பிறந்ததும் முதல் முறையா முடிவெடுக்கும் போது கோயம்புத்தூர்ல இருந்தோம். கல்யாணமும் அங்கேயே நடக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுதான் அந்த ரெக்வெஸ்ட். அட இதுல என்ன பிரச்சனை? கல்யாணம் எங்க ஊர்ல, கல்யாண மண்டபத்துல இருந்து என்ன ஏற்பாடு வேணாலும் அதை நானே பாத்துக்கிறேன். நீங்க ஹாப்பியா ரிலாக்ஸ் பண்ணுங்க அங்கிள். ஓகே. சோ ஃபார் a சேஞ்ச் கல்யாண பொண்ணுக்கு நாங்களே நகை போடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இது வரைக்கும் பேசினதெல்லாம் சரிதான்டா, ஆனா வரதட்சணை கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். பயங்கரமான ஆள் தாமா நீங்க. என்னடா கண்ணா, ஏதோ சைகை பண்ணி விளையாடிட்டு இருக்க? சம்பந்தி, இந்த காலத்துல பசங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், பிரைவசி. ஏமா மாப்பிள்ளைய மேல கூட்டிட்டு போய் கார்டனை சுத்தி காட்டு. ஓஹோ, வாட் a garden. உங்க ஃபாதர் எதுக்கு வார்டன்? ஏய், so pretty, so green, so beautiful. ஆனந்த், நம்ம சந்திச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டைம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்ட மாதிரி இருக்குல்ல? யா, I know. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா? கோயம்புத்தூர் டு சென்னை பஸ்ல. எப்படி மறக்க முடியும்? அப்பதானே உன்கிட்ட நான் விழுந்தேன். உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? ஏன் பிடிச்சிருக்கா? யாரா இந்த பொண்ணு? என் அம்மா மாதிரியே இருக்கா. அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்பவே தோணுச்சு. பஸ் இறங்கின உடனே ஃபோன் நம்பர் கேட்டியே. நீ தான் கொடுக்கவே இல்லையா? என் நம்பரை வாங்கிட்டு கால் பண்றேன்னு சொன்னேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல. வெயிட் பண்ண வச்சு அட் லாஸ்ட் எப்படியோ கால் பண்ணிட்டேன். ஆமா, என்ன உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு? உன் கேரிங் நேச்சர் ஆனந்த். Thank you. ஆனந்த், I have to talk to you. All right, please. அதெல்லாம் ஆனந்த், நான் ஒரு saree டிசைன்க்கே ரொம்ப டைம் எடுத்துப்பேன். அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாண வேலைகள் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்போது ரொம்ப டென்ஷனா இருக்கு. கல்யாணம்ன்ற டாபிக் வந்தாலே எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆக தான் செய்வாங்க. ஸோ அதனால இது ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னை விட பெஸ்ட் டிசைனர் ஒருத்தர் இருக்கான். என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு அவர் தான் பிளான் பண்றாரு. நாம பார்ட்டிசிபேட் பண்றோம், அவ்வளவுதான். ஹலோ ரைட்டர், உங்க டயலாக்ஸ் எல்லாம் ஆட்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, அக்ஷரா கிட்ட இல்ல. ஏய், ஆட் என்ன ஞாபகம் வந்துருச்சு. நான் கலாமந்திருக்கு ஒரு புது ஆட் ரெடி பண்ண போறேன். கான்செப்ட் ரைட்டரும் நான் தான், ஜிங்கிள்ஸ் ரெடி பண்ண போறேன். கண்டென்ட் அதிர போகுது. கேளு 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 கேளு. கலாமந்திர் புது சாரீஸ், சீப்பான ரேட்ல சப்தகிரி சாரீஸ். கல்யாண வீட்ல எல்லாரும் ஹாப்பி லேடிஸ். கிட்ஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். உங்களை வரவேற்கிறது கலாமந்திர் 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 டெக்ஸ்டைல். டிக் டிக் டாக். கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு கை காலம் ஓட மாட்டேங்குது. எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அதிகம்தான், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் ஜம்முன்னு வந்துருவாங்க. அம்மாடி, கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா? இந்த மண்டபம், நகை, சாரி, பாத்திர பண்டம்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணுமேனு எனக்கு பயமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. யாரும் எதுவும் சொல்லாத மாதிரி நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு தைரியமா இருக்கு. ஆமா, நம்ம ஏன் மேல வந்தோம்? இப்படி டைம் வேஸ்ட் பண்றதுக்கா? ஆமா, ஏன் வந்தோம்? எங்க ஊர் பசங்களாம் ரொம்ப ரொமான்டிக். நாங்க எதை பண்ணாலும் ரொமான்டிக்கா தான் பண்ணுவோம். ஆனந்த், என்ன பேசுற? உனக்கு தெரியாதா? அம்மா எப்ப வேணா மேல வருவாங்க. அவங்க கீழே ரொம்ப பிஸியா இருக்காங்க. பக்கத்து வீட்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாக்கட்டும், பார்த்து கத்துக்கிட்டோம். ஐ ஷூர்? பக்கா.
நான் ஜஸ்ட் ஐ லவ் யூ சொல்லலான்னு வந்தேன். இப்படி பப்ளிக்காலாம் முத்தம் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நான் கொடுப்பேனா? அப்ப அன்னைக்கு மட்டும் 3 தடவை முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொன்னேன். எப்போ? அன்னைக்கு நான் ஐ லைக் யூன்னு தான் சொல்லிருப்பேன். நீங்க பொண்ணுங்களாம் இப்படிதானா? எப்பவும் ஒத்துக்கவே மாட்டீங்களா? ஆனந்த், எனக்கு உன் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு. தே ஆர் சோ ஸ்வீட். நாங்க ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவோம், அதான் இப்படி ஸ்வீட்டா இருக்கும். லிசன், நான் திரும்ப திரும்ப கேக்குறேன், தப்பா நினைக்கலனா? புரியுது, சொல்லு. நம்ம எடுத்துக்கிட்ட டெசிஷன் கரெக்ட் தானா? என்னது? கல்யாணத்துக்கு நாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே. நம்ம ஒருத்தரை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம்ல. ஹலோ, உன் சித்தி சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். நீ ஒரு பக்கா கன்ஃபியூஷன் பார்ட்டி. எங்க பாரு அக்ஷரா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போன மேட்சுக்கு ஹைலைட்ஸ் பாக்குற மாதிரி. அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா லைவ் மேட்சை பாக்குற மாதிரி எப்பவும் அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். Are you sure? யா. டாம். வாட், என்ன ஆச்சு? அவுட் ஆயிட்டானுங்களே. நீ என்கிட்ட பேசிக்கிட்டு மேட்ச் வேற பாத்துட்டு இருக்கியா? அதுல என்ன இருக்கு? இன்னைக்கு இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்றும் இந்தியா மேட்ச் கிடையாதுல்ல. இங்க பாரு அக்ஷரா, பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் சண்டை போடும்போது நாம எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறோம், அதே மாதிரி தான் இதுவும். ஓ 4. ஏய், மேட்ச் ரொம்ப நல்லா இருக்கு. நான் திரும்ப உனக்கு கால் பண்றேன். ஆல்ரைட்? யா, பை, see you. பாய். விஜய். ஹாய். ஹாய். எப்படி இருக்க? வெல், ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டுக்கு வரேன். நான் உங்கள்கிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன். ஐநோ, இது உனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நம்மளுக்குள்ளே எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ தான் அதை பேச்சப் பண்ணிகிட்ருப்ப. ஆனால் இந்த வாட்டி நீ வரவே இல்லை. ஸோ நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன். ஐநோ, there was something really wrong. இதையும் மிஸ் பண்ணுறேன்னு நினச்சேன். அப்போ தான் புரிஞ்சுது. உடனே உங்ககிட்ட வந்து சாரி சொல்லணும். குட். ஆக்சுவலி நீ என்னை பார்த்ததும் உம்முன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்னை திட்டுவேன்னு நினச்சேன். பட் இந்த ஸ்மைலை பார்த்ததும் நீ இவ்வளோ கூலாக இருக்கிறத பார்த்து ஐ எம் ரியலி ஹாப்பி. அன்னைக்கு நான் நிஜமாவே... போதும் விஜய், டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் மீ. லெட்ஸ் நாட் டிக் இன் டு தி பாஸ்ட். ஐவ் மூவ்ட் ஆன். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பையன் பேரு ஆனந்த். அவரும் உங்க ஊரு தான். அக்ஷரா, I know it's my mistake. But how can you do this to me? I'm not answerable to you anymore, Vijay. So, அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டியா? டெசிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் எடுத்திருக்க. எப்பவுமே லாங் ரன்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டெசிஷன்ஸை ஃபாஸ்ட்டாக தான் எடுத்துக்கணும் விஜய். ஆனந்த் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒருவேளை நானே தப்பு பண்ணியிருந்தா கூட he never walks out on me. எப்பவுமே என் கூட துணையா இருப்பான். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். தட்ஸ் மேக் சென்ஸ். பாய். பாய். அக்ஷரா, நான் எப்பயாவது உனக்கு கால் பண்ணலாமா? உனக்கு ஓகேனா தான். அஃப்கோர்ஸ் விஜய், நீ கால் பண்ணலாம். பாய். பாய்.
அக்ஷராவுக்கு கல்யாணம் முடிவானது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன், பசங்களுக்கு எங்களுக்கும் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாவே சாரீஸ் எல்லாம் வாங்கணும். என் பேரனுக்கு செம்ம கல்யாணம் டேஸ்டா இருக்கு. முடிவாயிடுச்சுப்பா. கொடுங்க, கொடுங்க. எனக்கு, எனக்கு. முகூர்த்தம் எப்பவா? சொல்லுவோம்ப்பா, கொஞ்சம் பொறுமையா அவர் இருங்க. பாத்தீங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுவோம். எனக்கு. நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனந்துக்கு டீனா சுத்தமா பிடிக்காது. ஒன்லி காஃபி. காஃபி டீ எல்லாம் அப்புறம் இருக்கட்டும்மா. கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு நல்ல நல்ல ஸ்வீட் எல்லாம் வைக்கணும். ஐயோ, என்ன மாதிரியா அவங்களுக்கு சுகர் இருந்தா? வேலைய ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சுழி போடுறீனா, பிள்ளையார் கிடைக்கலன்னு எவ்வளவு யானையை தூக்கிட்டு வந்து நின்னாலும் அப்படி இருக்குது. பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்போ ஈவினிங் ட்ரிங்க் பார்ட்டி? இவள முதல்ல ரூம்ல வச்சு லாக் பண்ணுங்க. முகூர்த்தம் மண்டேவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நடுராத்திரி முகூர்த்தம் இல்லாததா பாருங்க. ஏடா கல்யாணத்தை வீக்கெண்ட்ல வச்சுக்க வேண்டியதானடா, லீவே தர மாட்டேன்றாங்க. அண்ணே, கல்யாணம் மினிமம் 4 நாளா தான் நடக்கணும், பாத்துக்கோங்க. எந்த விதமான கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சந்தோஷமா நடக்கணும். மெனுல பஃபே கம்பல்சரி வேணும். டிஜே எந்த ரேட்டுக்கு செய்யலாம்? சித்தி, ஆனந்தோட மேக்கப்ப நான் பண்றேன், அது என்கிட்ட விட்டுருங்க. அதெல்லாம் வேணாம். என்ன பண்றீங்க அப்பா? வீடு கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்துக்கு மெனு போடுறேன். அதுல பட்டர்ஸ்காட்ச் இருக்கா? இல்லையப்பா. அப்பா, இல்லம்மா, நான் எழுதியிருக்கேன். ஆனா அந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்க சின்ன பசங்களுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும்னு அதை போட்டிருக்கான். எனக்கு பிடிச்சது பட்டர்ஸ்காட்ச்னு தெரியும்ல. ஆமாண்டா, ஆனா நீ அங்க என்னோட பொண்ணு இல்ல, கல்யாண பொண்ணு. ஏதோ மண்டபத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரியே பேசுற. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பி போயிருவ. டேய், என்னாச்சுடா? அப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் மாறிடும்னு சொல்றாங்களே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய இருக்கும் மாமே, உண்மையா? அக்ஷரா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ சலங்க வேணும் சலங்க வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருப்ப. நிறைய கடைக்கு நீ போய் உனக்கு பிடிச்சதை நான் வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப வெயிட்டாவும் ஸ்ட்ராங்காவும் இருந்துச்சு. ஆனா அதுதான் வேணும்னு கேட்ட. வீட்டுக்கு வந்து அதை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருந்த. நீ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஏமா வலிக்குதாமான்னு கேட்டேன். அப்போ கியூட்டா ஒரு வார்த்தை சொன்ன. அப்படிலாம் இல்லப்பா, அது கனமா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை போட்டு ஓடும்போது அதுல ஜல்லு ஜல்லுன்னு ஒரு சத்தம் கேக்குது. அதை கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குன்னு நீ சொன்னமா. கல்யாணமும் அப்படித்தாமா, கொஞ்சம் பயமா இருக்கும், கொஞ்சம் பதட்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். ஆனா அதுல கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பொண்ணுன்னா நம்ம வீட்டுல இருந்து அவ போய் தானே ஆகணும். என்ன பண்ண முடியும்? என்னடா என்னடா இது சின்ன புள்ள மாதிரி? இன்னிசையே சகலமும், இன்னிசையே சகலமும், இன்னிசையே சகலமும், ராகமென்னும் கடலினில் அமுதை பொழியும் மதுரமும். இன்னிசையே சகலமும், ராகமெனும் கடலிலே அமுதை பொழியும் மதுரமும். இன்னிசையே சகலமும். நாதமும் கீதமும் ஒன்று சேரும் பாட்டெல்லாம், நாதமும் கீதமும் ஒன்று சேரும் பாட்டெல்லாம், வந்தாடும் சோலை காற்றில் ஆடும் வளைந்து இசைக்கும் பாட்டெல்லாம், வந்தாடும் சோலை காற்றில் ஆடும் வளைந்து இசைக்கும் பாட்டெல்லாம், தன்னாலே உதிக்கும் ஓசையாய், தன்னாலே உதிக்கும் ஓசையாய், ஆசை மிதக்கும் ஆவலாய், இன்னிசையே சகலமும்.
கண்டசாலாவும் ஸ்ரேயா கோஷலும் சேர்ந்து பாடின மாதிரி இருக்கு. மாமனாருக்கு ஏத்த மருமக. நீங்க மட்டும் கம்மியா என்ன, ஒரு வரி பாடினாலும் நீங்க பி சுசிலா, எஸ் ஜானகி மாதிரி அருமையா பாடுனீங்க. கேளுடா பாட்டு, எதுக்குடா உனக்கு ஸ்வீட்னு பெரியவங்களா சொல்லுவாங்கல்ல. ஐயோ மாப்ள, நான் உங்களை சொல்லல, நீங்க இல்ல சாப்பிடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. அக்ஷரா, எனக்கு ஒரு டவுட். இவ்ளோ பழைய பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அத நான் உங்களுக்கு சொல்றேமா. அது அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் பழைய பாடல்லாம் பாத்துட்டு இருந்தேன்னா என் மடியில வந்து உட்கார்ந்து பாப்பா. நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனாரோட பாட்டு, புருஷனோட டான்ஸ். அக்ஷரா, நான் சொல்ல மறந்துட்டேன். அடுத்த மாசம் நாங்க எல்லாரும் எங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறோம். எங்க தாத்தாவோட வீடு. வருஷம் நாங்க அங்க போவோம். போனதும் அங்க சாமிக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஃபுல் என்ஜாய்மெண்ட். நீயும் வரலாம்ல? என்னம்மா, அப்பாவோட பர்மிஷன் வேணுமா? என்ன நீங்க இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்னு எனக்கு தெரியாதே. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க ஏன் என்ன கேட்கணும்? நீங்க ஆர்டர் போடுங்க. இன்னையில இருந்து அவ என்னோட பொண்ணு இல்ல, அவ உங்க வீட்டு மருமக. போதுமா? ஓகே ஓகே. இந்த சந்தோஷமான நேரத்துல அம்மா நீங்க டீ போடுங்க, அப்பா நீங்க டிவியை போடுங்க, நான் அக்ஷரா போட கடலை போட போறியா? அப்பா ஆனந்த். ஓ, இது எனக்கா? இல்ல, வெயிட் இருக்கு, போய் கொடுத்துட்டு வா போ. சாரி. ஹே. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. நான் செலக்ட் பண்ணது. எனக்கு T20 மேட்சும் டைட்டன் வாட்சும் ரொம்ப பிடிக்கும். வாவ். ஏய், எங்க கொடுங்க. 2 red velvet cupcakes, 1 club sandwich. That's it for now. என்ன கேட்க மாட்டியா? நீ டிசைட் பண்றதுக்குள்ள எங்க லஞ்ச் டைம் டின்னர் டைம் ஆயிடுமோன்னு பயந்தா. One second. Yes, please. விஜய், நான் ஏன் உன் நம்பரை டெலீட் பண்ண போறேன்? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னல, சொல்லு. சாரி. சாரி, நான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. நீ வர லேட்டாடும் நானே சாப்பிட்டேன். Have it. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. Any problem? Nothing. கால் பண்ணது விஜய் தானே? ஷாக் ஆயிட்டியா? You know what? கட்டிக்க போறோம் பக்கத்துல இருக்கும்போது போன் எடுத்துட்டு வெளியே போனா கண்டிப்பா அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எல்லாரும் ஃபாஸ்டா இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா பாஸ்ட் இல்லாம இருக்க முடியாது. நீ டே பை டே டிஃப்ரெண்டா மாறிட்டு இருக்க. விஜய் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். இன்ஃபேக்ட் கொஞ்சம் மென்டலும் கூட. ஏன், என்னாச்சு? அட, நம்பர் டெலீட் பண்ணிட்டியான்னு கேக்குறான். ஹீஸ் மேட். அதுல என்ன இருக்கு? பார்கவி நம்பர் இன்னும் என்கிட்ட இருக்கு. சொன்னல காலேஜ்ல அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தப்புன்னு இல்லையா? அது இருக்கட்டும், எதுக்கு கால் பண்ணா? பேசிக்கா அவனும் உன் ஊர் தான். அவனுக்கு கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில கூட போட்டிக் பிரான்ச்சஸ் இருக்கு. என்ன சாரி டிசைன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹவ் கேன் ஐ? இட்ஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? திரும்ப செஞ்ச தப்பு இல்லையா? உனக்கு ஓகேவா? உன் சாய்ஸ் தான். நீ எங்க வேலை செய்யணும், யார் கூட வேலை செய்யணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். ஆர் யூ ஷூர்? நீ சரக்கு அடிச்சிட்டனால விழுவையை தவிர மறுபடியும் அவன் கிட்ட விட மாட்டேன். சான்ஸே இல்ல. பேசிக்காவே என்கிட்ட ஒரு மேஜிக் இருக்கு. என்கிட்ட வந்துட்டா யாராலையும் வேலைக்கு போக முடியாது. பும் பும் பும். உனக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல? ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஓனர் கான்ஃபிடன்ஸ். என்னது? ஓன் ஆர் கான்ஃபிடன்ஸ். அவ எனக்கானவன் ஒரு கான்ஃபிடன்ஸ். தன்னை அதிகமா நம்புறவன் அடுத்தவங்களையும் நம்புவான்னு ஒரு பெரிய மனுஷனே சொல்லிருக்காரு. யாரு? நான் தான். உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் பைத்தியமா சுத்துவீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Thank you, sir. Yes, sir. Sure. Thank you. They just love your design. Good. Really, Akshara. இதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா? நான் வெர்டிகல் டிசைன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஹாரிசான்டல்ல சஜஸ்ட் பண்ணதே நீ தான். அதுவும் இல்லாமல் டாப்ல வந்து பல்ஸ் வைக்கணும்னு சொன்னதும் நீ தான்.
அமேசிங். கிளைண்ட்ஸுக்கு உன்னோட டிசைன்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா? இப்போ தான் தெரியுது நீ தான் டிசைன் பண்ணணும்னு அவங்க ஏன் இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னு. ஒரு சாரி சொல்ல எனக்கு தைரியம் பத்தல. இல்லைனா நம்ம பொட்டிக்கு இந்நேரம் நல்லா டெவலப் ஆயிருக்கோம். ஓ அப்படியா? அதுக்கு தான் நீ சாரி சொன்னியா? சிச்சி, அப்படிலாம் இல்லை. ஓகே, எனிவே நான் இப்போ கிளம்பணும். ஆனந்த் சென்னைக்கு வந்துட்டு இருக்கான். ஓ, ஸோ அம்மா டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போவே நிறைய கால்ஸ் வந்துடுச்சு. நான் வேற வீட்டுக்கு போய் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். ஆனந்துக்கு ரொம்ப பிடிச்ச டெசர்ட். ஸோ கடைசியாக நீ எங்கள் ஊர் பொண்ணா மாறுற? ம் ஆமாம். சரி, நான் போயிட்டு வரேன். அக்ஷரா, ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த மோஸ்ட் மெமரபிள்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த கல்யாணம் உனக்கு ஃபிக்ஸ் ஆகலைன்னா நான் உன்னை மீட் பண்ணியிருந்தா? நீ என்ன மறுபடியும் கன்சிடர் பண்ணிருப்பியா? அக்கா, பாயசம் சூப்பரா இருக்கா. ஆனந்த் வந்திருந்தா இன்னும் டபுள் சூப்பரா இருந்திருக்கும். ஏய், நாம ஒரு வேலை பண்ணலாமா? யாராவது அவர் ஊருக்கு போறதா இருந்தா நாம இதை அவருக்கு கொடுத்து அனுப்பலாம். தேவையே இல்ல. பாயசம் என்ன, அவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. எதுக்கடி இவ்ளோ கோவம்? பின்ன என்னம்மா, நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு அவனுக்காக பாயசம் செஞ்சு ரெடியா வச்சா இப்ப அவன் ஃபோன் பண்ணி வரலங்கிறான். காலையில இருந்து உனக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வந்துட்டு இருக்கான். ஹாஹா, இது என்ன புது கதையா? எனக்கு ஃபோன் பண்ணா நான் கோவப்படுவேன் தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கான். பாரு, நாளையில இருந்து அவன் காலை கூட நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். என்னதான் நீ கோச்சிக்கிட்டாலும் காமெடியா தான் இருக்கு. நாங்க உன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சிட்டு இருந்தோம்னா நீ இப்படி பிறந்திருக்கவும் மாட்டே, இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கவும் மாட்டே. உங்க ஜெனரேஷன் பொண்ணுங்களே இப்படிதான். இவங்களும் இவங்களோட கன்ஃபியூஷன்ஸும். அம்மா அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? சித்தி, இந்த பசங்களுக்கு பொண்ணுங்களை எப்படி மேனேஜ் பண்றது நல்லா தெரியும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, இனி நான் தான் அவன் பின்னாடி சுத்துவேன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனந்தும் மத்த பசங்க மாதிரிதான். அட, அவன் ஃபோன் பண்ணலன்னா நான் கோவப்படுவேன்னு அவனுக்கு தெரியும்ல. அப்பவும் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணான். ஏன் அவன் ஃபோன் பண்ணா நான் அவனை பயங்கரமா திட்டுவேன்னு பயம். அப்பா போதும் விடுடி. ஆனந்த் உனக்கு உண்மையாவே ஃபோன் பண்ணாண்டி. உன் மொபைல் ரீச் ஆகலன்னு சொன்னா. பாவம், அவன் என்ன செய்வான் சொல்லு. ஐயோ சித்தி, இதெல்லாம் பசங்க காமனா யூஸ் பண்ற கதைங்க. நாள் ஃபுல்லா என் ஃபோன் ரிங்கிங்ல தான் இருக்கும். எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கு. வேணும்னா விஜய கேளுங்க. அக்கா சொன்னா நீ மறுபடியும் விஜய் கூட சேர்ந்து ஒர்க் பண்றியாமே. அப்படின்னா இந்த விஷயம் ஆனந்துக்கு தெரியுமா? தெரியும். அவனுக்கு நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டான். ஓ, அப்ப சரி. சித்தி, சர்ப்ரைஸ் என்னன்னா விஜய் எனக்கு சாரி சொன்னான். அதுக்கு விஜய் என்கிட்ட சாரி சொன்னான். இது வரைக்கும் அவன் லைஃப்ல யார்கிட்டயும் எதுக்காகவும் சாரி சொல்லாதவன் அவனோட மிஸ்டேக்க ரியலைஸ் பண்ணி என்கிட்ட வருத்தப்பட்டு கண் கலங்கி சாரி சொன்னான் சித்தி. சரி, அதை போய் நியூஸ் பேப்பர்ல போடுப்போ. என்னது? இட்ஸ் டூ லேட். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் சாரி சொன்னா என்ன, சாரி சொல்லனா என்ன? இட்ஸ் டூ லேட். உனக்கு புரிஞ்சது அக்ஷரா? அக்ஷரா, உனக்கு ஆனந்த பிடிக்கும்ல? இன்னைக்கு ஏதோ அவன் அப்படி பண்ணிட்டான்னு அவன் மேல நீ கோவப்படாத என்ன? இன்னைக்கு விஜய் என்ன ஒரு கேள்வி கேட்டான் சித்தி. ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாம இருந்திருந்தா என்னதான் கல்யாணம் பண்ணிருப்பல்லன்னு கேட்டான். நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது அக்ஷரா. ஏன்னா நீங்க 2 பேர் பிரிஞ்சிட்டீங்க. நீ அவன் கூட சந்தோஷமா இருந்த நாட்களை விட சண்டை போட்ட நாட்கள் தான் அதிகமா இருக்க. பாஸ்ட கொண்டு வந்து பிரசன்ட் கூட சேர்க்காத அக்ஷரா. ஃபியூச்சர் அப்புறம் கஷ்டமா போயிடா. உண்மையிலேயே ஆனந்த் ரொம்ப நல்ல பையன். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறது உன்னோட அதிர்ஷ்டம். தேவையில்லாம யோசிக்காத அக்ஷரா.
உறவுகள் ஊஞ்சல் ஆடுதே மனமும் தேடுதே வானமெங்கும் பொங்கும் மேகமே அன்பை பொழியுமே மனமும் குளிருதே வாசல் தேடி பாசம் பூக்குமே விண்ணை முட்டும் இந்த நேசமே ஆயன் அன்பினிலே எதுவும் ஈடில்லை கண்கள் போலவே காக்குமே இந்த இல்லமே ஒரு நல்லா சாப்பிடுமா. பா இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த நேரத்துல என் கூட அவனும் இருந்திருந்தா. யார் அங்கிள், உங்க ஃப்ரெண்டா? ஆமாம்மா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா உனக்கு? ஐயோ வேண்டாம். ஏமா நீ வேற பிராண்டா? ஷோ ஓ இது இல்ல, அவ ஹாட்கா பேட்ச். என்னம்மா? இல்ல அங்கிள், விளையாடுறா. அன்னைக்கு சென்னை பப்புக்கு போகும்போது என்ன சொன்னா, வாங்கி குடிக்க போறேன்னு சொன்னான். ஃப்ரெண்ட பார்த்த சந்தோஷத்துல என்னாச்சுன்னு தெரியல, வோட்கால இறங்கிட்டா. அதுக்கப்புறம் பைக்ல வரும்போது அதே மம்மி. இவங்களை இப்படி பாக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் போல இருக்கு. மம்மி. இன்றும் உன்னோடு சரிடா, உன்னால சிரிக்க முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சிரு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னீங்க சம்பந்தி. வாயை மூடிட்டு சும்மா இருங்க. காதல் ராகங்கள் பாடும் கீதங்கள் ஆயிரம் புது காவியம் ஆகாயம் சென்று வருவோம் உன் கைகளில் ஏந்தடா புது உலகம் சென்று வாழ்வோம் நம் காதல் தேசம் சேர்வோம் உயிரில் உறவாடும் உறவுகள் ஊஞ்சல் ஆடுதே மனமும் தேடுதே. பா. அக்கா, சொல்லு. மேக்ஸ்ல கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? தேஜு, நாளைக்கு வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ண நான் கோயம்புத்தூர் போகணும். போ அக்கா, நாளான்னைக்கு போகலாம்ல ப்ளீஸ்? நான் ஆல்ரெடி டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். சோ உனக்கு தங்கச்சியை விட கல்யாணம் தான் முக்கியமா? அது அப்படிதான். ஃபர்ஸ்ட்ல படிச்ச எல்கேஜியை விட லாஸ்ட்ல படிச்ச பிஜிக்கு தான் வேல்யூ அதிகம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கறத நிறுத்துறியா? நெக்ஸ்ட் இயர் நான் இருக்க மாட்டேல, அப்ப என்ன பண்ணுவ? சரி நீ போய் பாடி, நான் ஆனந்துக்கு கால் பண்றேன். ஹாய் ஆனந்த், என்ன பண்ணிட்டு இருக்க? ஹே, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். எந்த கலர் ஷர்ட் நல்லா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ப்ளூ ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஐ திங்க் யூ ஆர் ரைட். லைட் ரெட் கூட உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் உனக்கு ஒயிட் கூட ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஏன் ஷாப்பிங்க நீயே பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன மேட்டர்? வாட்ஸ்அப்? நான் நாளைக்கு 9 o'clock என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? ஹே, நீ சென்னையில இருக்கும்போது நான் எப்படி வந்து உன்னை பிக்கப் பண்ண முடியும்? மொக்கையா ஜோக் பண்ணாத. நாளைக்கு உன் ஊருக்கு வரேன். ஓ, எதுக்கு? உங்க சிஎம் கிட்ட ஏதாவது கோவில் கட்டலாமான்னு டிஸ்கஸ் பண்ண. ஹே ஹே ஹே. மறந்துட்டியா? நாளைக்கு தான் வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ணலாம்னு இருந்தோமே. ஏய், அக்ஷரா, லிசன். ஐ அம் genuinely sorry. ஆக்சுவலா நாளைக்கு நான் வைசாக் போறேன். செமிஃபைனல்ஸ் மேட்ச் இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs சிஎஸ்கே. டிக்கெட்ஸ் கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு. ஐ அம் ரியலி சாரி. நான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டேனே. டிக்கெட் எப்போனா கிடைக்கும். ஆனா மேட்ச் திரும்ப நடக்காதுல்ல. வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் ஓகே. So sweet. Thank you so much, Akshara. Love you. Hey, நீ சொல்ல மாட்டியா? பை. Feeling shy. So sweet. தேஜு, ஏதோ உனக்கு டவுட் இருக்குன்னு சொன்னே, வா நான் கிளியர் பண்றேன். என்னக்கா கலட்டி விட்டுட்டாரா? ஐபிஎல் மேட்ச் இருக்கா, சன்ரைசர்ஸ் vs சிஎஸ்கே. என்ன டிசப்பாயிண்ட் ஆயிட்டியா? மேட்ச் டென்ஷன்லயே வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ற விஷயத்தையே மறந்துட்டான். அப்பவும் நீ எதுவுமே சொல்லலையா?
அக்கா நீ ரொம்ப மாறிட்ட. இதுவே விஜய் அப்படி பண்ணிருந்தா நீ மொபைலையே உடைச்சிருப்ப. பட் ஆனந்த ஒரு வார்த்தை கூட நீ கேட்கல. ஐ திங்க் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் ஹேவ் டு சேஞ்ச். கரெக்டாக்கா? குட் நைட். நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ. கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இல்லைனா இந்நேரம் ஹைவேல இருந்திருப்பேன். வி ஜஸ்ட் அபவுட் டு லீவ். ஓகே. ஆமாம், ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு வர சொன்னேன். எனிதிங் ஸ்பெசிஃபிக்? இல்ல ஜஸ்ட் லைக் தட். என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் உனக்கு காட்டலாம் தான். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். காம்ப்ளிமெண்டா? இதுக்கு முன்னாடி நீ இப்படி சொன்னதே இல்ல தெரியுமா? அதான் என்ன விட்டுட்டியா? இங்க பாரு விஜய், ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வை நாட்னு தோணுச்சு. ஆஃப்டர் தட் ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் லைக்கிங் யூ. நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிட்டேன். ஐ நோ ஐ மேட் a mistake. மிஸ்டேக்கா? என்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம நடு ராத்திரியில அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஏதோ பிசினஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் உன் மேல காமிச்சிட்டேன். நீ கத்திக்கிட்டே காரை ஸ்டாப் பண்ண சொன்ன. ஆமா, அப்புறம் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டல. பின்ன என்ன பண்ண முடியும் அக்ஷரா? நீ அப்ப கோவமா இருந்த. காரை நிறுத்த சொன்ன, நிறுத்தினேன். இறங்கி பாய் சொல்லிட்டு போயிட்டேன். ஐ டூ வாஸ் இன் a bad mood. நானும் உன்னை தடுக்கல. தேங்க்ஸ் என்ன தடுக்காததுக்கு. அன்னைக்கே நான் ஒருத்தவங்க மேல எமோஷனலா டிபெண்டா இருக்கிறத நிறுத்திட்டேன், நிரந்தரமா. பட் அக்ஷரா, நான் சொல்றது ஒரு வாட்டி கேளு ப்ளீஸ். 1 minute. ஹலோ ஆனந்த். சொல்லு. ஓகே, எப்போ? நாளைக்கு தானே? ஷூர் நான் வந்துடுறேன். ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். யா நோ ப்ராப்ளம். ஹே, ஒழுங்கா துணியை மடிச்சு வை. இந்தா இதுபடி ஆனந்துக்கு பிடிச்ச ஸ்வீட். அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு, மறக்காம கொடுத்துடு. ஆமா, உங்க மாப்பிள்ள எது கொடுத்தாலும் சாப்பிடுவான். ஒல்லியா இருந்தாலும் விட மாட்டான். போது நிறுத்துடி. எப்ப பார்த்தாலும் ஆனந்த எதையாவது சொல்லிட்டே இருப்பியா? என்ன இங்க மீட்டிங் வச்சிருக்கீங்க? பாத்தீங்களாப்பா, வர வர உங்க பொண்டாட்டிக்கு என்ன விட ஆனந்த் ரொம்ப முக்கியமாயிட்டான். பாவம் மாப்பிள்ள, அவனை நல்லா பாத்துக்கிட்டா அவன் உன்ன நல்லா பாத்துப்பா. அதுக்கு தான். ஏன் இப்ப இவ்ளோ அர்ஜென்டா கிளம்புற? ஜுரம் வேற அடிக்குது இல்ல? ஏண்டி, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, நல்ல மெமரிஸா இருக்கும். அதுக்கப்புறம் இதான் நிலைமை. உங்க மெமரியில இப்ப வாக்கிங். நீங்க கிளம்புங்க. அக்ஷராக்காக வெயிட்டிங். பரவாயில்லையா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. நாளைக்கு நான் ஏர்லியா கிளம்பணும்ல, தூங்க போறேன். சொல்றல்ல, அவ்வளவுதானா? கிளம்புங்க. வாடா தேஜு, நாம போயிட்டு வரலாம். வெள்ளக்காரங்க நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா பொண்டாட்டி உருவத்துல நம்மள சுத்தி சுத்தி தான் இருப்பாங்க. வாமா. இவர் பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். தேஜு, நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ண நான் உனக்கு கால் பண்றேன். சரி, சார்ஜர் எடுத்துக்கிட்டியா? இதையும் வச்சுக்க. குட். அங்க போனதும் ரீச்டுன்னு மெசேஜ் அனுப்பு. என்னாச்சு? என்னடி? நான் மெசேஜ் அனுப்பலனா நீங்க அனுப்புவீங்க இல்லம்மா மெசேஜ்? ரீச் ஆயிட்டியா, எல்லாம் ஓகேவானா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கும்ல. எங்க இருக்க, யார் யார் இருக்கா, சாப்பிட்டியா, வீட்டுக்கு எப்போ வர, இப்படி நிறைய மெசேஜ் பண்ணிருக்கீங்கம்மா எனக்கு. ஆனா நான் என்னைக்குமே உனக்கு ரிப்ளை பண்ணதில்ல. ஐம் சாரிம்மா. என்னடி இதெல்லாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் இப்படி இருக்காதல்லம்மா. எனக்கு இந்த குழம்பு பிடிக்கல, எனக்கு போய் முட்டை போட்டு தாங்கன்னுலாம் கேட்க முடியாதல்ல. அப்பா கூட சண்டை போட்டு ரிமோட் வாங்கி சேனலை மாத்த முடியாதல்ல என்னால. காலையில லேட்டா எழுந்துக்கிறது, எனக்கு தோன்றப்பெல்லாம் கோச்சிக்கிறது, இதெல்லாம் என்னால பண்ண முடியாதல்லம்மா. அத்தை மாமா என்ன நல்லா பாத்துக்கிட்டா கூட அவங்க அம்மா அப்பா ஆயிட முடியாதல்ல. இங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன், ஆனா அங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்ப நீ எனக்கு மெசேஜ் பண்ணவல, அக்ஷரா எல்லாம் ஓகேவானா? அப்ப கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவம்மா. ஐ மிஸ் யூன்னு. அக்ஷரா,
ஹலோ ஆனந்த், நான் ரீச் ஆயிட்டேன். நீ எங்க இருக்க? அதுக்குள்ள ரீச் ஆயிட்டியா? யா, என்ன பிக்கப் பண்றதுக்கு நீ வந்துட்டு இருக்கல? யா வரேன். நீ டைரக்டா என் வீட்டுக்கே போயிடலாமே. உங்க வீடு ஊருக்கு அந்த பக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ. வந்துடுறேன். ஐ வில் பீ தேர். எங்க பாரு, லிசன். நீ ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிஸ் கால் கொடு. ஓகே. ஓகே, பை. ப்ரோ, அந்த தேர்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டார் பேஸ் அதிகமா இருக்கட்டும். ஹலோ தேஜு, எக்ஸாம் எப்படி பண்ண? என்ன? ஓ, வெரி குட். சரிடி, உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ நான் இங்க இருந்து வரும்போது அதை வாங்கிட்டு வரேன். சரியா? ஃபர்ஸ்ட் போய் ஆனந்த மீட் பண்றேன். பிக்கப் பண்ணிக்க இப்பதான் கிளம்பி வரான். சரி, நான் அப்புறம் பேசட்டுமா? பாய். கைஸ், இப்ப டியூன் பயங்கரமா இருக்கு. ஆனா தேர்ட் லைன் இன்னும் கிடைக்கலையே. நம்ம ஆட் என்ன? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. தன்னோட லவ்வர் வருவான், ஆக்ஸோ மினரல் வாட்டர் கொடுத்து தாகத்தை தீத்து வைப்பான். அவன் தாகத்தை தீத்து வைக்கிற அந்த மூட் இருக்குல்ல, அது நம்ம டியூன்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓ கைஸ், ஒன் செகண்ட், ஜஸ்ட் a call. ஹலோ ஆனந்த், நீ எங்க இருக்க? நீ வரியா இல்லையா? 10 minutes, இதோ கிளம்பிட்டேன். இன்னும் கிளம்பலையா நீ? 10 நிமிஷம் தாமா, வந்துடுறேன். ஆனந்த், உனக்கு டைம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிடு, நான் திரும்ப போயிடுறேன். ஹே, இதுல அப்செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஆனந்த், என்னோட வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் உனக்காக வந்தேன். ஆனா நீ என்ன ரொம்ப கூலா எடுத்துக்கிற. எப்பவும் உன்கிட்ட ஏதாவது ரீசன்ஸ் இருக்கு. இல்லம்மா, ஜஸ்ட் few minutes. ஆமா, பேசாம நீ எங்க வந்துற? நீங்க வரதுக்குள்ள என்னோட ஒர்க் கூட ஃபினிஷ் ஆயிடும். ஆமா, நீ பஸ் ஸ்டாப் பக்கத்துல தானே இருக்க? நான் இருக்கிற பிளேஸ் பேபி ஹோட்டலுக்கு பக்கத்துல. ரொம்ப தூரம்லாம் இல்ல. ஆனந்த், எனக்கு பேபி ஹோட்டல் எங்க இருக்குனே தெரியாது. எதுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்லாம்? பக்கத்துல ஒரு ஆட்டோ பிடிச்சினா 5 minutesல இங்க வந்துடலாம். ஓகே, நீ அந்த ஹோட்டல் கிட்ட இறங்குனதும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்ல இருந்து செகண்ட் லெஃப்ட். நோ ஆக்சுவலி தேர்ட் லெஃப்ட். புரியுதா? அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. ஏதாவது ப்ராப்ளம்னாலும். தேங்க்ஸ். ஆனந்த், ஹே, சாரி ரியலி சாரி. ப்ளீஸ் forgive me. லேட் ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் தெரியுமா? டூ மச் ஆஃப் ஒர்க். அர்ஜென்ட்டாக ஒரு டியூனை டெலிவர் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ், எனக்காக வெயிட் பண்ணல. நான் கிளம்பலாமா? ஹாய், ஐம் ஆனந்த். விஜய். ஓ விஜய், வண்டர்ஃபுல். அட, இவரும் கூட இருக்கும்போது உனக்கு என்னம்மா ப்ராப்ளம்? நான் தான் வர சொன்னேன், நீ வரலன்னு. ஓ யா இவர் இங்க தான் இருக்கார்ல. அக்ஷரா சொன்னா நீங்களும் இதே ஊர் தானே. குட். நாம 3 பேர் சேர்ந்து எங்கேயாவது லஞ்ச் போலாமா? நோ தேங்க்ஸ், எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. I want to go. அதான் நீ இருக்கல. அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். பை. நீ இரு விஜய். என்ன அக்ஷரா, ஏன் இவ்வளவு கோவம்? அதான் சொன்னனே, அர்ஜென்ட்டான ஒர்க்கு, அதான் லேட் ஆயிடுச்சுன்னு. என்ன நம்பு. கமான் அக்ஷரா, ஏதோ கொஞ்சம் ஒர்க்ல பிஸி ஆயிட்டேன். ஒரே ஒரு தடவை தானே. இட்ஸ் நாட் a big deal. It is a big deal, ஆனந்த். நீ என்ன வெயிட் பண்ண வச்சுட்ட. இப்ப வந்து ஈஸியா சாரி சொல்ற. That's it. அவ்வளவுதானா? நான் இவ்ளோ தூரம் வந்து உன்னை மீட் பண்றதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் டெய்லி ஈவினிங் என் அப்பா கூடயும் தங்கச்சி கூடயும் வாக்கிங் போவேன். ஆனா நேத்து போகல. ஏன்னா நான் இன்னைக்கு ஏர்லியா எழுந்துக்கணும், இங்க வந்து உன்னை மீட் பண்ணணுங்கிறதுக்காக தான். இங்க வரணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் தூக்கி போட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை, நீ கூப்பிட்டங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். I traveled a lot, not just physically, emotionally, mentally.
ஆனா நீ அசால்ட்டா வாட் இஸ் தி பிக் டீல்னு கேக்குற. இட் இஸ் a பிக் டீல் டா. நான் என்னோட பிரையாரிட்டிஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன் நம்மளோட கல்யாணத்துக்காக. ஆனா நீ அட கமான் அக்ஷரா, அதான் சொன்னல லேட்டா வந்து தப்பு தான். நான் சாரி தான் சொன்னல. ஐம் ரியலி சாரி. சரி வா எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் போலாம். இட்ஸ் ஓகே. நோ ஆனந்த், இட் இஸ் நாட் ஓகே. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஓகே. நடக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்ட்னு தோணல. என்னால உன்னை முன்னாடி பார்த்த ஆனந்த் மாதிரி பார்க்க முடியல. உனக்கு ஞாபகம் இருக்கா, முன்னாடி நான் கோயம்புத்தூர் வந்தப்ப என் அங்கிளோட வீட்டு அட்ரஸே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் என் நம்பர்ல இருந்து உனக்கு கால் பண்ணேன். 5 நிமிஷத்துல நீ என்ன தேடி இங்க வந்த. என் அங்கிளோட வீட்ல என்ன டிராப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்ட. அன்னில இருந்து நம்ம எப்ப மீட் பண்ணாலும் நீ எனக்கு தந்த அட்டென்ஷன், நீ என் மேல காட்டின அக்கறை, நீ எனக்கு காட்டின ரெஸ்பான்ஸ், நான் லோவா இருந்தா நீ ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவ. நான் டிலே பண்ண எனக்காக நீ ஈகரா வெயிட் பண்ண நாளும் இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி இங்க வரேன்னு சொல்றப்போ மேட்ச் இருக்கு ஐபிஎல்னு சொல்ற. இன்னைக்கு என்ன ரோட்ல நிக்க வச்சுட்ட. வாய் ஆனந்த் வாய். நில்லு விஜய், இத நீயும் கேட்கணும். அவனும் முதல்ல உன்ன மாதிரி தான் பிஹேவ் பண்ணான். நான் ரொம்ப ஸ்பெஷலுங்கிற ஃபீலிங்க கொடுத்தான். ஆனா இப்ப எல்லாம் மாறிடுச்சு. அவனுக்கும் உனக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? இந்த பசங்களே எப்படிதானா, முதல்ல ரொம்ப கேரிங்கா இருப்பீங்க, அப்புறம் எல்லாத்தையும் கிராண்டடா எடுத்துப்பீங்க. நாங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் இவ்ளோ மாறிடுறீங்க? ஆன்சர் மீ ஆனந்த். விஜய் மாறிட்டான், அதனாலதான் அவனை வேண்டான்னு சொன்னேன். இப்போ நீயும் அதே மாதிரி மாறிட்ட ஆனந்த். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இன்னும் மாறிட்டேன்னா நான் என்ன பண்றது? கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணுமா? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னால நோ சொல்ல முடியாது. என்னோட டெசிஷனை மாத்திக்க முடியாது. Do you understand? விஜய் திரும்பி வந்ததும் I've moved on னு சொல்லிட்டேன். Do you think I should move on, ஆனந்த்? அவன் எனக்கு சாரி சொன்னப்ப என் சித்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. It's too late அக்ஷரான்னு. Is it too late, Anand? சொல்ல ஆனந்த், it's still not late னா? நான் யார் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பேன்னு அதை டிசைட் பண்ற உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்ல ஆனந்த். நான் என்னோட என்டையர் லைஃபை யார் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை டிசைட் பண்ற உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்ல. இப்பவும் என்னால சுயமா டிசிஷன் எடுக்க முடியும்னு சொல்ல. ப்ளீஸ் சொல்ல ஆனந்த். ஆமா அக்ஷரா, நீ சொன்னதான் கரெக்ட். டிசிஷன் எடுக்க வேண்டியது நீதான். இன்னும் வாய்ப்பும் கையை விட்டு போகல. நீ யார் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ண வேண்டியது உன்னோட சாய்ஸ் தான் அக்ஷரா. நம்ம கல்யாணத்தை விட முக்கியமானது நீ ஹாப்பியா இருக்க வேண்டியது மட்டும்தான் அக்ஷரா. உனக்கு என் மேல இன்னமும் டவுட் இருந்தா இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள்.
நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். கெய்னி, குட்கா, புகையிலை, வெற்றிலைப்பாக்கு, பான் மசாலா நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவற்றை பயன்படுத்துவது வாய் கேன்சருக்கு முக்கிய காரணமாகிறது. கையில் இருந்த 2 வளையல்களை வித்தாச்சு. புகையிலை குடும்பங்களை சீரழிக்கிறது. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்த அது எங்கேயும் இல்ல. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்த அது எங்கேயும் இல்ல. அட யாரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, நிம்மதி இல்ல மன. பாட்டு பிடிக்கலையோ, இன்னொரு பாட்டு பாடுவோம். கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், விதி யார் வெல்லுவார். எதுக்குப்பா இப்ப இந்த சோக பாட்டு? என்னடா சிச்சுவேஷன் தெரிஞ்சுதான் பாடுறீங்களா? என்னாச்சுடா? மேகம் எல்லாம் இடி இடிக்குமாப்பா? இடிக்காது. ஆனா இப்ப அப்படித்தான் நடந்திருக்கு. ஓ, அவசரப்பட்டுட்ட அக்ஷரா. இல்ல, முன்னெச்சரிக்கையோட இருந்தேன். சரி, உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சித்தி, நான் இன்னும் எதுவும் யோசிக்கல. யோசிக்க தான் டைம் வேணும்னு கேட்டிருக்கேன். ஒரு வாட்டி 7 அடி முன்னாடி எடுத்து வச்சுட்டா 1 அடி கூட பின்னாடி எடுத்து வைக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல இருக்க டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி மாதிரி நான் ஃபியூச்சர்ல ஒரு ஃபர்னிச்சரா ஆயிடக்கூடாது. இருந்தாலும் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்ல. இதுதான் நடந்ததுப்பா. ஆனா மழை வந்து மேட்ச் 1 hour லேட் ஆச்சுன்னா நாம வெயிட் பண்ண மாட்டோமாப்பா? ஏன் வெயிட் பண்ண மாட்டோம்? நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள நான் மாறி போயிட்டேன். முன்ன மாதிரி இல்ல, யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுன்னு கேக்குறாப்பா. இருந்தாலும் மேட்ச பாதியில விட்டுட்டு போறது சீட்டிங் தானே? டேய், அவங்கள யாருன்னு நினைச்சடா? பொண்ணுங்கடா. அந்த மாதிரி பொண்ணுங்களை ஹேண்டில் பண்ணுனா உனக்கு இதய முரளி மாதிரி நிறைய பொறுமை தேவைப்படும். அப்பதான் அது நடக்கும். ஆல்ரெடி கரெக்ட் பண்ண பொண்ணை எதுக்கு கரெக்ட் பண்ணணும்? இப்போ ஒரு போர் போட்டு நமக்கு தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவோம்? இன்னொரு இடத்துல போர் போடுவோம். அங்கேயும் ஒரு 20 அடி எக்ஸ்ட்ராவா தோண்டணும். அவ்வளவுதான். டேய், இந்த பசங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஜட்ஜ்மெண்டே இருக்காது. எல்லா பாலையும் 6 அடிக்கணும்னு பாப்பீங்க. சில பாலை விட்டுறணும், சிலதை டிஃபென்ஸ் ஆடணும். இல்லைன்னா அவுட் ஆயிடுவீங்கப்பா. இந்த பொண்ணுங்க கிட்ட மெதுவா சிங்கிள் அடிச்சு ஆடணும். கரெக்டா டைம் வரும்போது 6 அடிக்கணும். அதை விட்டுட்டு விளையாட்ட பாதியில நிறுத்தக்கூடாது. என்ன புரியுதா? புரியுதுப்பா. உனக்கு புரிஞ்சா மட்டும் போதாது, போய் அக்ஷராக்கு புரிய வை. சரியா? சரக்கு எங்க வச்சேன்? என்ன அளவு கம்மியா இருக்கு? நடுவில் ஒரு சின்ன சிப் அடிச்சேன். Cheers. தேஜு, நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. தயவு செஞ்சு என்னை எழுப்பாத. தேஜு, எனக்கு கோவம் வரும், நான் சொல்லிட்டேன். தேஜு, நீ எப்ப வந்த யுஎஸ்ல இருந்து நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வரலன்னா உனக்கு எப்படி மேரேஜ் ஆகும்? சரி வா, வந்து உட்காரு. என்ன, ராகுல வந்துட்டானா? அவனை பத்தி இப்ப பேசாத. சரி சொல்லு, நைட் சரியா தூங்கலன்னு சொன்ன. ஆனந்த் வந்துட்டு போனானா என்ன? ரூம்ல இல்லடி, கனவுல. ஆனா நீ ஏன் இப்படி இருக்க? கல்யாண பொண்ணு மாதிரி இல்ல, ஜுரம் வந்த கோழி மாதிரி இருக்க. கல்யாண பொண்ணுனா ரொம்ப துரு துருன்னு இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி தூங்கிட்டு இருந்தா வீட்டை விட்டே உன்னை துரத்திடுவாங்க. சரி சீக்கிரம் போய் ரெடியாக, நிறைய வேலை இருக்கு. பேசிட்டே இருந்த டைம் ஆயிடும். சரி அங்கிள்,
இதெல்லாம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்கு? நாம் அதுக்கு தண்ணி ஊத்துனா அது நமக்கு உயிர் கொடுக்கும்பா. ஒரு காலத்துல மனுஷன் மரத்துக்கு கீழே தான் வாழ்ந்தான். மரம் வளர்ப்போம் மரம் காப்போம்னு சொன்னா மட்டும் பத்தாது. எஸ் அங்கிள். அதை நாம செயல்படுத்தி ஆகணும். சூப்பர் அங்கிள். இந்த விஷயம் புரியாம தான் வீட்டுல நிறைய பேர் நாய் வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா செடியை வளர்க்கலாம்ல. என் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், மரத்தை மகனா பாருங்கம்மான்னு. ஹாய் ஆண்டி. என்ன ஆனந்த வேலை வாங்குறீங்க? உன்கிட்ட வேலை வாங்க முடியாதுல்ல. என்னது? அவல் உப்மா. எனக்கு இப்ப பசிக்கல, சாப்பிட தோணலன்னு உங்ககிட்ட நான் சொன்னனா? உங்களுக்கு உள்ள இருக்கு. இந்தாப்பா ஆனந்த். ஆண்டி நீங்களே ஊட்டிடுங்களேன். ஃபேண்டாஸ்டிக். உங்களை மாதிரியே உங்க உப்மாவும் சூப்பர் ஆண்டி. என்னங்க சார், அத்தை மாமாக்கு நல்ல ஐஸ் வைக்கிறீங்க போல இருக்கு. என்னடா காக்கா கத்துதே, விருந்தாளி வருவாங்களோன்னு நினைச்சேன். நீதானா? ஏய் நீ ஊட்டி விடு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கமான் கமான், நல்லா இருக்கு ஆண்டி. ஒரு காஃபி கொண்டு வா. ஊட்டி விட சொல்ல வேண்டியதானே, மத்தவங்க எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏய் ஆனந்த் நம்ம வீட்டு பையன், நம்ம இல்லைன்னா வேற யார் இதெல்லாம் பண்ணுவா? நீங்க தான் கரெக்டா பேசுறீங்க ஆண்டி. இதுதான் லெவலுங்கிறது. எஸ், ஊட்டு ஊட்டு. மாமா என் Dress எப்படி இருக்கு? டைரி மில்க் Dress போட்ட மாதிரியே இருக்குல்ல? Thank you. அதை எடுமா. இதுவா? ஆனந்த். ஆனந்த். ஹாய். யார் உன்னை இங்க வர சொன்னா? நீ தானே அங்க இருந்து எடுத்துட்டு வந்த. எங்க வீட்டுக்கு ஏன் வந்தேன்னு கேக்குறேன். சாரீஸ் வாங்கணும், பேங்கிள்ஸ் வாங்கணும். உனக்கா? ஜோக்கா? உனக்கு தாமா. ஏற்கனவே நீ ஒரு கன்ஃபியூஷன் பார்ட்டி, அத செலக்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நானே வந்துட்டேன். ஆனந்த், நான் டிசைட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருந்தேன்ல. ஓகே ஓகே ஓகே, இந்த விஷயத்தை அங்கிள் ஆண்டிட்டே சொல்லிடு. உனக்கு என்ன பைத்தியமா? ஓகே நானே சொல்லிடுறேன். அங்கிள் ஆண்டி பிரச்சனை ஆயிடும். எப்படி ஆகும்? என்ன கன்வின்ஸ் பண்ண மாதிரி அவங்களே கன்வின்ஸ் பண்ணிடு. ஏய் பாத்தியா, அவங்க கிட்ட சொல்ல முடியலன்னா என் மேல உனக்கு எவ்வளவு லவ் இருக்கு. உன் மூளை தான் வேண்டான்னு சொல்லுது, ஆனா ஹார்ட் ஹோல்ட் ஆன் பண்ண சொல்லுது. பிரெயின் இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும். அக்ஷரா, நீ ஹார்ட்டை ஃபாலோ பண்ண. அது வரைக்கும் கல்யாணம் அப்படியே நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன் கன்ஃபியூஷன் உன்னோட, என்னோட கிளாரிட்டி என்னோட. ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் தான். என்னடி இன்னும் ரெடி ஆகலையா? ஆனந்த் வந்திருக்கான்ல. அவன் வந்துட்டாங்கிறதுக்காக நான் என்ன அலங்காரம் பண்ணிக்கணுமா? இப்படி எல்லாம் பேசாத. 2 பேரும் கிளம்பி எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க. சித்தி, அவன் ஏன் வந்திருக்கான்னு தெரியுமா? உங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. உனக்கு தெரியுமா, அவன் தானா இங்க வரல. உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. உன்னோட இமேஜினேஷனை நிப்பாட்டிட்டு நீ ரெடி ஆகி வெளியே போயிட்டு வா. ஹே, போர் அடிக்குது, ஏதாவது பேசலாம்ல? பார்க்க போலாமா? ஹே, என்ன நீ ஃபிளாஷ் நியூஸ் போட்ட மாதிரி ஒரே டாபிக்க பேசிக்கிட்டு இருக்க? நான் ஏதோ ஒரு தடவை குடிச்சேன், அதுக்காக நீ... ஓகே ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? என்ன? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்... அடடா, மறுபடியும் அதே டாபிக். கூல், அதான் கேம்னு சொல்றேன்ல. ரிலாக்ஸ், கூல். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. சப்போஸ் ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நமக்கு ஒரு பையன் கூட பிறந்துட்டான். வாட்? ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அவ கொஞ்சம் வளர்ந்ததும் அவ ஸ்கூலிங்கே என் ஊர்ல வச்சுக்கலாம். உங்க ஊரா? ஓகே, சென்னையில படிக்க வைக்கலாம், நோ ப்ராப்ளம். அவ கரியர் விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அவளை ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கணும். அமெரிக்கா போகிறதுக்கா? அப்ப டாக்டருக்கு படிக்க வைக்கலாம். மனுஷங்களை சாவடிக்கிறதுக்கா? அப்படின்னா சிங்கர்? சிங்கர் ஓகே தானே? வேண்டாம் வேண்டாம், அவன் உன்ன மாதிரியே ஆகுறதுக்கா? மேன், சரி நீ டிசைட் பண்ண. பொண்ணுன்னா இண்டிபெண்டா இருக்கணும், 4 பேரை மதிக்கிற மாதிரி. IAS IPS அந்த மாதிரி. வாவ், சூப்பர், கரெக்டா சொன்ன. நான் கூட எக்ஸாக்ட்டா அதைத்தான் யோசிச்சேன் தெரியுமா. ஸ்டடீஸ் விஷயத்துல நாம டிசிஷன் எடுத்தோம், ஆனா கல்யாண விஷயத்துல அவ டிசிஷனுக்கு விட்டுலாமா? ஆர் யூ மேட்? அதை எப்படி விடுறது? கல்யாணங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். பாவம், அவளுக்கு என்ன தெரியும்? எது தப்பு எது கரெக்ட்னு பேரண்ட்ஸா நாம தானே பார்க்கணும். அதானே கரெக்ட்.
கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் உன் அப்பா அம்மா கிட்டே விட்டுலாம்ல. நீயும் சின்ன பொண்ணு தானே. ஏய், நீ ஏதோ கேம்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? டாபிக்க மாத்து. ஆட சரி, எப்ப நீ கோயம்புத்தூர் போற? நான் ஏன் கோயம்புத்தூர் போறேன்? நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இல்ல? உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி மறப்ப? நாளைக்கு நீ வருவல்ல? எங்க? அன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்கல்ல எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போலான்னு. ஓ, அதான். நான் வரணுமா? என்ன அவாய்ட் பண்ணிட்டு நீங்க போலாம்ல? இப்படிலாம் ட்விஸ்ட் வைக்காதம்மா. நீ வரணும், அம்மா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க தெரியுமா? நீ வரலனா அப்செட் ஆயிடுவாங்க. என்ன ஆனந்த், ஏன் தேவையில்லாம ஹோப்ஸ் வச்சுக்கிற? ஒருவேளை நீ வேண்டாம் நினைச்சு நான் உன்னை விட்டுட்டேன்னா அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன். எங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போவேன். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர். டென்ஷன் ஆகாத, ஜோக் தான் பண்ணேன். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் உன் நினைவுகளை மறக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் மற்றவங்கள மாதிரி வேற வைஃப், புது லைஃப், அட்ஜஸ்ட் ஆக வேண்டியதான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ மட்டும் என் லைஃப்பை விட்டு போயிட்டா நான் பெருசா எதையும் மிஸ் பண்ணுவேன். இன்னும் என்ன சொல்வது, என் மனம் எங்கோ பறக்குது, நிஜம்தானா? காதலை சொன்னால் நிம்மதி, நீதான் எந்தன் சந்நிதி, உயிரேவா. இன்னும் என்ன சொல்வது, என் மனம் எங்கோ பறக்குது, நிஜம்தானா? ஹே, ஹாப்பி பர்த்டே. உனக்கு தெரியுமா? தேங்க்ஸ். யூர் வெல்கம். உனக்கு தெரியும், நீ ஏன் என்கிட்ட சொல்லல? சில விஷயத்த சொல்லக்கூடாது, எக்ஸ்பிரஸ் பண்றதா கரெக்டா இருக்கும். ஃபார் யூ. நல்லா இருக்கு, பட் ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். ஏன்? உனக்கு தான் தெரியும்ல, நான் இன்னும் என்னோட முடிவை ஃபைனல் பண்ணல. ஏ ஃபார் ஆனந்த். என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது, எடுத்துக்கோ. என்னாச்சு? சொன்னல, பேசிக்கா இந்த ஆனந்த் கிட்ட ஒரு மேஜிக் இருக்குன்னு. அதுல இருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நீ ஏ ஃபார் ஆனந்த்னா எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாரு. ஏ ஃபார் அக்ஷராங்கிறதே மறந்துட்டா. ஹாப்பி பர்த்டே. கோடி வரும் கேட்பேன், நீ எந்தன் சொந்தமாக, எல்லாம் நனவாகும், நீ வேண்டும். சேர்ந்தே பல ஜென்மம் உன் கை கோர்க்க வேண்டும், போகும் இடமெல்லாம் நீ வேண்டும். போகாதே என் காதலே, நெஞ்சில் நிற்பாயா, கேட்டால் என்னை ஏற்பாயா, எந்தன் செல்லம்
காதல் சொல்லும் உன் மனம் என் உள்ளம் புரியாதா? போன் இந்த பாக்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த பாக்ஸ்ல போன் இருக்கும். அந்த போனை எடுக்கிறதுக்கு மதுரையில இருந்து மீனா, சேலம்ல இருந்து சுதாகர் 2 பேரும் ரெடியா இருக்காங்க. யார் எடுக்க போறாங்கன்னு இன்னும் தெரியல. அடே உன் பேண்ட் கழண்டுக்க போறா. ஓ பேண்ட் தூக்கி போட்டாங்க. நான் போனை மிஸ் பண்ணிட்டேன். இப்போது இரண்டாவது போட்டியாளர் எந்த நாட்டு எதிரிகளுக்கும் சிம்ம சொப்பனமான சகாப்தி வம்ச நாயகன், என் வீட்டு நாயகன் ஆனந்த். இவனுக்கு எதிரா போட்டி போட வர்றது கம்ச யுவராணி, அருந்ததியோட அக்கா, தேவசேனையோட தங்கச்சி, எங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி அக்ஷரா. ஒழுங்கா விளையாட தெரியாது. புலிக்கு வேட்டையாட யாராவது சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஆட்டம் கூட அப்படித்தான். போமா. சபாஷ் சபாஷ், சரியா சொன்னமா. போமா போமா போமா, போய் வெற்றிகரமா ஜெயிச்சிட்டு வா. சீக்கிரம் போ. அக்ஷரா, அக்ஷரா. போமா. போன் இந்த பாக்ஸ். ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம் ஆன் ஆனந்த், இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கணும். கம் ஆன் ஆனந்த், போன் நமக்கு தான். அக்ஷரா, சிச்சோ சீக்கிரம். அக்ஷரா நீயும் விட்டு கொடுக்க கூடாது. கம் ஆன். ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு, இல்லனா தோத்துடுவ. இம்பாசிபிள். என் மேஜிக் பத்தி உனக்கு தெரியும்ல, கோயம்புத்தூர்காரன். என்ன அப்படி பாக்குற? உன் கண்ணு, அந்த கண்ணில் ஏதோ பாய்சன் இருக்கு. அதை பார்த்தாலே போதும், யாரா இருந்தாலும் கண்டிப்பா செத்துருவான். ரைட்டர் நல்ல மூட்ல இருக்கீங்க போல. இன்னும் ஏதாவது சொல்லுங்க. நீ ஒரு பெயிண்ட் பாக்ஸ். should bring colors to everybody's life. அப்புறம் என்னடா வீடியோ தெரியுது ஆனா ஆடியோ கேட்க மாட்டேங்குது? அம்மா, நீ ஒரு டிக்ஷனரி. எல்லார் லைஃபுக்கும் மீனிங் கொடுப்ப. அப்புறம் நீ ஒரு அலாம் கிளாக். தூங்கிட்டு இருக்கிற இதயத்தை தட்டியே எழுப்பிடுவ. அப்படியா? இதெல்லாம் உண்மைதானா? உண்மைய சொல்லு. நீ கடல் அலை மாதிரி கிட்ட வர மாதிரி தோணும், ஆனா அதே வேகத்துல தூரமா போயிடுவ. நீ தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர். டைம் வேணும், டைம் வேணும், டைம் வேணும்னு சொன்ன விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்ப. இனி எனக்கு டைம் வேண்டாம், நான் இப்பவே சொல்லிடுறேன். ரியலி? பாசிட்டிவா தானே எடுத்துப்ப? யா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீ தோத்துட்ட. என்ன சொல்ற? நீ பிடிச்சிருக்கிறது என்னோட ட்ரெஸ். போன் என் கையில இருக்கு. பசங்க தோத்துட்டாங்க. கோயம்புத்தூர் மானத்தை சென்னை பீச்ல கழுவிட்டானே அவன். அத்தை, மம்மி அம்மி. என் தங்கம். அப்படி இல்ல கண்ணே. உங்களுக்கு நான் அப்புறம் வைக்கிறேன். பாட்டி. ஸ்வீட் சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேடா. ஓகே, கியூட் பை. ஒன்னியாட்டா வைக்கிற, இன்னொன்னு வெய்யே. இல்ல இல்ல போதும் போதும். ஊட்டி விடுறா. ஆனா நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல. முத்தமா கொடுக்க போற ஸ்வீட் தானடா ஊட்டி விட சொன்னேன். அப்புறம் முதலிரவு அன்னைக்கு அம்மா. சரி சரி, முதலிரவு அன்னைக்கு மல்லிகை பூ எப்படி வைக்கிறதுன்னு சொன்னேன். ஒன்ன மாதிரி ஆளுதான். அத பண்ண போறேன் இத பண்ண போறேன்னுமா, கடைசில ஒண்ணும் பண்ண மாட்டோம். என்னத்தான் நீங்க? ஸ்வீட் ஊட்டி விட சொன்னேம்மா, நீ ஊட்டி விடு கண்ணு. வா. எங்கப்பா? வாடா சொல்றேன், எதுக்கு அவசரப்படுற? ஹாய் சார். ஹலோ. குட் மார்னிங். வெல்கம் டு நியூ ஹோம். தட் இஸ் யுவர் ஃபிளாட். இதுதான். இங்க வாமா. இதான் பால்கனி. எப்படி இருக்கு? இது கிச்சன். இது பெட்ரூம். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு ஆண்டி. என்ன இதெல்லாம் ஆனந்த்? மூணாவது பெட்ரூம் அந்த பக்கம் இருக்குமா? 2 கார் பார்க்கிங்கும் இருக்கு. இதெல்லாம் என்னது? டேய் நீ சும்மாறா. அம்மா அக்ஷரா, இது உன்னோட வீடுமா. இது பர்த்டே கிஃப்டா நினைச்சுக்கோ, மேரேஜ் கிஃப்டா நினைச்சுக்கோ, உன்னோட இஷ்டம். வாங்கிக்கம்மா.
இங்க பாரு அக்ஷரா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் வேற ஏதோ புது வீட்டுக்கு போற மாதிரி தான் போவாங்க. ஆனா இது உன்னோட வீடு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம். நீயும் ஆனந்தும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம் தான். இப்ப இதெல்லாம் எதுக்கு ஆண்டி? மாமியாரே இல்லாத மருமக இருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்லம்மா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கு. மம்மி வாங்கிக்கமா. வாங்கிக்கம்மா. அக்ஷரா, உன்னோட கை இந்த தண்ணியில வைமா. வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. கண்ணே உன் கண்கள் நான் பார்க்கும் ஒரு பிம்பம், ஏதோ என் சாபங்கள் தீரும். யாரோ எவரோ நான் போவது ஏனம்மா, இப்படியே என் கண்ணீரில் தீ வார்ப்பதே நீயே என் காதலே இங்கே. என்ன யோசிச்சுட்டு இருக்க அக்ஷரா? அந்த விஜய் ஃபோன் பண்ணா, ஒரு தடவை மட்டும் பண்ணல, 100 தடவை பண்ணிட்டான். இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சித்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டி அவன்கிட்ட பேசுற? இங்க பாரு, நீ அவனை தள்ளையே வச்சிரு, அவன் மறுபடியும் உன் கூட சேர பாக்குறான். ஏய், உன்கிட்ட எவ்வளவு சொல்றேன், கேட்டு கேட்காம போற? உன் கன்ஃபியூஷன்ல எங்களுக்கு ஃபியூஸ் போகுது. ஆனந்த் ஒரு தடவை லேட்டா வந்துட்டான்றதுக்காக நீ இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுத்திருக்க. 1 மந்தா நீ அவனை எவ்வளவு திட்டினாலும் கொஞ்சம் கூட உன் மேல கோவப்படாம உனக்காக உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான்ல. ஏன்னா அவன் உன்னை அவ்வளவு காதலிக்கிறான். அவன் ஜெண்டுபா மாதிரி. ஆனா அவனுக்கே நீ தலைவலி வர வச்சிடுவ. நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கட்டிக்கல, ஆனா நான் கட்டிக்கிட்டவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ அந்த விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேச தப்பு இல்ல, ஆனா ஆனந்த பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்புறம் உன்னோட இஷ்டம். விஜய் கால் பண்ணியா? யா, அவ்வளோ பிஸி ஆயிட்டியா என்ன? அது ஒன்றும் இல்லை விஜய், ஆக்சுவலி. எனிவே, நான் லண்டன் போயிட்டு இருக்கேன். திரும்ப நெக்ஸ்ட் மந்த் தான் வருவேன். நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? நீ இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்க? ஒரு வாட்டி எஸ்ன்னு சொல்லு. I'll come back to you. விஜய், எனக்கு ஏற்ற மாதிரி நீ உன் முடிவை மாற்றிக்கோன்னு நான் சொல்லலை. எப்படியும் நான் இங்கேருந்து போகிறேன். ஸோ பீஸ்ஃபுல்லாக டிசைட் பண்ணிக்கோ. உன்னோட முடிவு என்னவாக இருந்தாலும் நான் அப்போ உன்னை லவ் பண்ணிகிட்ருப்பேன். ஒன் திங் அக்ஷரா, உன் டெசிஷனை நீ மாற்றிட்டேன்னா ஐம் ஜஸ்ட் அ கால் அவே. என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீ ஏர்போர்ட் வா. இன்கேஸ் யூ கான் மேக் இட், உன் மேலே இருக்கிற லவ் அப்படியே தான் இருக்கும். டில் ஐ டை. பி ஹாப்பி. பாய். புஷ்பா, ஃபங்க்ஷனுக்கு சாரீஸ் பிளவுஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா? நான் இன்னும் கொஞ்சம் சாரீஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா வேலையெல்லாம் பார்த்து முடியுமா? இல்ல, அக்ஷரா இன்னும் சாரீ செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணதும் நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அக்ஷரா, என்ன டிசைட் பண்ணிருக்க? அக்ஷரா, என்ன டிசைட் பண்ணிருக்க? அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒழுங்கா டிசைட் பண்ண முடியல. சீக்கிரம் முடிவெடுடா. அதுக்கு லேஸ், ஸ்டோன் ஒர்க்ஸ்னு நிறைய வேலை இருக்கு. சித்தி, நான் சாரிய பத்தி இல்ல, என் வாழ்க்கைய பத்தி பேசுறேன். இதே மாதிரி நான் சீவிக்கிட்டே இருந்தா பென்சில் கூட சின்னதாயிடும். நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்படியே நீ யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா நீயும் என்ன மாதிரி சிங்கிளாவே ஆயிடுவ. அதுல என்ன தப்பு இருக்கு? பொண்ணுனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? நீங்க சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. நானும் உங்கள மாதிரியே இருந்துறேன். அப்ப ஏன் உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அவங்க கவலைப்பட்டு என்னைக்காவது பாத்திருக்கியா? நான் ஹாப்பியா இருக்கேன்னு யார் உங்ககிட்ட சொன்னா? வெளியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கஷ்டங்கள் இல்லைன்னு நினைக்க கூடாது. புருஷன் இருந்தா அது ஒரு தைரியம், பசங்க இருந்தா அது ஒரு சந்தோஷம். ஐ திங்க் தட் இஸ் த லைஃப். ஐ மிஸ்ட் இட். ப்ளீஸ், யூ டோன்ட் மிஸ் இட். ஆனந்தோட அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்து பேசு. சித்தி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? எடுத்து பேசு.
ஹலோ ஹலோ அக்ஷரா, பிஸியா இருக்கியாம்மா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல அப்படிலாம் இல்ல ஆண்டி, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, கல்யாண நாள் கிட்ட வந்துருச்சு. தாலி நம்ம இன்னும் வாங்கல. நாளைக்கு நாங்கள் சென்னைக்கு தான் வரோம். அங்கேயே ஏதாவது கடையில் வாங்கிடலாம். நீயும் வந்தா நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சா? ஹலோ. இல்ல ஆண்டி, கேக்குது, சொல்லுங்க. அதம்மா, நாளைக்கு தாலி வாங்குறதுக்காக நாங்க சென்னைக்கு வரோம். உனக்கு பிடிச்சது நீ செலக்ட் பண்ணிக்கோ, ஓகேவா? அக்ஷரா, ஓகே தானம்மா? ஓகே. ஓகே அக்ஷரா, வச்சிடுறேன். என்னாச்சு? தாலி வாங்குறதுக்காக இங்க வர போறாங்களாம். தாலி வாங்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. எல்லாரும் அவங்களுக்கு தோன்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான். அக்ஷரா, நீ வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு. டெய்லி பயந்துகிட்டே கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஒரு தடவை பயத்தை விட்டு அவங்கள கஷ்டப்படுத்த. அட்லீஸ்ட் யூ வில் பி ஹாப்பி. எப்படி இருக்கு? நாட் ஓகே. வேற ஏதாவது ட்ரை பண்ண. ஓகே. அத பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த டிசைனை காட்டுங்க. தேங்க் யூ. வாவ், நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒன்று ட்ரை பண்றியா? உனக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணிக்கலாம்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ஆண்டி? எல்லா டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. நீ தான் டிசைட் பண்ணணும். ஐயோ ஆண்டி, எனக்கு இத பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. உனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த காலத்து பொண்ணுங்க யாருக்குமே இத பத்தி தெரியாது. ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோ, அப்ப உன் மனசுல இல்ல, மனசுக்குள்ள வச்சுப்ப. ஆண்டி, இங்க வாங்க, இந்த நெக்லஸ் பாருங்க. வரேன், நீ பாத்துக்கிட்டே இருமா. ஆண்டி, இது நல்லா இருக்கா? எனக்கு அழகா இருக்குமா? நல்லா இருக்கே. May I? உன் மனசு இப்போ கொஞ்சம் பாரமா இருக்குல்ல? ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஃபார்முலா ஆஃப் குட்னஸ். ரொம்ப தேங்க்ஸ் அக்ஷரா. எங்க வர மாட்டியோன்னு நினைச்சேன். இப்போ அதுவும் டிசிஷனை நீயே எடுத்தியே. ஐ எம் so happy. நான் இன்னும் டிசிஷன் எடுக்கல ஆனந்த். அப்புறம் ஏன் வந்த? ஆண்டிக்கு என்னால நோ சொல்ல முடியல. அக்ஷரா, நீ பண்றதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? நடக்குமா நடக்காதான்னு தெரியாத கல்யாணத்துக்கு தாலி வாங்க வந்திருக்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க அக்ஷரா. இந்த காலத்து பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. அட, அப்பா அம்மாவோட மானம் போயிருன்னு கொஞ்சமாவது பயம் வேண்டாம்? எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா வளர்த்தீங்கல்ல, அதனாலதான். பையனை பிடிக்கலனா ஏன் அவன் கூட சேர்ந்து சுத்தணும்? பார்ட்டிக்கு பப்புக்கெல்லாம் நம்மள சுத்த சொன்னோம். ஆனா கல்யாணம்னு வந்துட்டா காசு செலவு பண்ணி கடைக்கு போகணும், தங்கம் வாங்கணும், சாரி வாங்கணும். அந்த பணத்துல என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிப்பாங்க. தாலியும் வாங்கியாச்சு. இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்ததும், அப்பா எனக்கு இந்த பையன் பிடிக்கல, வேற பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சே, இவங்க பொண்ணுங்களா இல்ல குரங்குங்களா? இந்த கிளை பிடிக்கல அப்படின்னா அடுத்த கிளைக்கு தாவறதுக்கு. இப்ப பொண்ணுக்கு பையனை பிடிக்கலன்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இதான் இப்படிதான் பேசக்கூடாதுன்னு சொல்றது. நீங்க இப்படி பேசுறதுனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. ஒன்னா சேர்ந்து சுத்தும் போது அவங்களுக்கு தெரியலையானா அவனை கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு? என்கேஜ்மெண்ட் ரிங் போடும் போது தெரியலையா அவனை பிடிக்கலன்னு? அவ்வா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் தெரிஞ்சுதா? அத்தையா, நீ பேசாத. பிடிக்கலன்னா அப்பவே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுமா? இல்ல அப்படிலாம் இல்ல ஆண்டி. எப்படி தெரியும்னா, பையன் வீட்ல இருந்து தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க.
எங்க மூஞ்சியெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்கணும்னு தெரியாம ஒரே வெக்கமா இருக்கு. கல்யாணத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா. இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது முன்ன பின்ன யோசிச்சு இந்த மாதிரி முடிவெடுக்கணும்னு தெரியாதா? நீங்க யார பத்தி பேசுறீங்க? இங்க யார பத்தி பேச போறோம்? திருப்பதிக்கு கல்யாணத்துக்கு போனோம்ல, அந்த கல்யாணத்துல அந்த பொண்ணு பண்ண கூத்ததான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணை நம்ம தப்பு சொல்றது குத்தம்தான். அந்த பொண்ணை பெத்த அப்பா அம்மாவை தான் சொல்லணும். இத்தனை நாள் நம்ம பொண்ணுங்க யாரையுமே லவ் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ காதலிச்சவனையே இந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்ணணும்டா கடவுளேன்னு நாங்க வேண்டிட்டு இருக்கோம். ஏன்னா உலகம் அப்படி ஆயிருச்சு. கொடு. தேங்க்யூ. என்னாச்சு? டேப்லெட் போட்டுக்கிட்டேனே. ஒரு தடவை அக்ஷரா கூப்பிட்டு பேசி பாருங்க. எதை பத்தி? அது இல்லைங்க, வெளியில நடக்கிற கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. உங்களுக்கு விஜய் அக்ஷரா பத்தி தெரியும்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. இந்த காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாங்க. நீங்க ஒரு தடவை அவளை கூப்பிட்டு பேசுங்களேன். நாம அவளுக்கு கொடுத்த ஃப்ரீடம் நாம கேட்கும்போது சொல்லுவாங்கிறதுக்காக இல்ல, நாம கேட்கறதுக்கு முன்னாடி அவ சொல்லுவாங்கிறதுக்கான அர்த்தம் அது. புரியுதா? அப்படி இல்லைங்க, கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, அதான் நம்ம கிட்ட சொல்ல பயப்படுறான்னு நினைக்கிறேன். அவ முகத்துல கொஞ்சம் பயத்தை பார்த்தேங்க, எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, அவ என் பொண்ணு, ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட வந்து சொல்லுவா. நம்ம அக்ஷரா எப்பவுமே நம்ம கவலைப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டா. எனக்கு என் பொண்ணு மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. டேய், என்னடா இன்னும் கட்டிக்கினே இருக்கீங்க? கல்யாணத்துக்கு நேரம் இல்லடா. இந்த பாரு, இந்த பார்டர் மொத்தமும். டேய் ஆனந்த், ஏன்டா இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. இங்க பாரு, நான் ஒரு விஷயம் கேட்பேன், உண்மையை சொல்லணும். 6 அடிச்சியா இல்லையா? அடிச்சியா இல்லையா? நான் இப்போதைக்கு ஷார்ட் தான் படிச்சிருக்கேன். பால் மேலே இருக்க பவுண்டரியில் என்ன தாண்டினா 6, இல்லைன்னா கேட்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. 6 அடிச்சா சந்தோஷம் தான்டா, கேட்ச் பிடிச்சாதான் பிபி. பி பாசிட்டிவ்ப்பா. என்னடா தோனி மாதிரி இவ்வளவு கூலா இருக்க? மேட்ச் ஜெயிக்கணும்னா கூலா தானே இருக்கணும். இவன் ப்ரெஷர் குக்கர் மாதிரி, உள்ள சூடா இருக்கும் ஆனா வெளியே விசில் அடிக்கும். என்னமோ. வந்துட்டாங்க, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. இது நல்லா இருக்கான்னு கேளுங்க. இது நல்லா இருக்கு. இது பாருங்களேன், செமையா இருக்குல்ல? எனக்கு அதை கட்டலாம். ஐயோ, அது வேணாம், இதை எடுத்துக்கோங்க. அண்ணி, இந்த சாரி நகையெல்லாம் பாக்கும்போது ஏன் கல்யாணம் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கும் அப்படித்தான். என்ன லதா? எனக்கும் வேற ஏதோ ஞாபகம் வருது. குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. ஹாய், குட் மார்னிங். ஹே, குட் மார்னிங் அங்கிள். மார்னிங். ஓ, காட் பிளஸ். நல்லா இருப்பா. என்ன ஆண்டி, ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. வீட பாக்குறதுக்கு கல்யாண மண்டபம் மாதிரியே இருக்கு. ஓகே. அப்புறம் ஆனந்த், இது என் தம்பி தாமோதரன், இந்த ஊர்ல தான் இருக்கான். ஓ, தாமோதர் சார், நீங்க தானே? அக்ஷரா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா தெரியுமா? உன்னை பத்தி கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டு கவிதை எல்லாம் ரொம்ப நல்லா எழுதுவியாமே. எங்களுக்காக ஒரு கவிதை சொல்லு. ஐயோ, என்ன திடீர்னு? எனக்கு இப்ப கவிதை சொல்ற மூடில அங்கிள். என்னோட மொத்த கான்சென்ட்ரேஷனும் அக்ஷரா தான். ஆனந்த், பாவம் இவங்க எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஓ, ஏதாவது ஒண்ணு சொல்ல. ஓகே, அப்படின்னா இந்த முறை ஒரு சேஞ்ச். கவிதைய உங்க எல்லாரையும் சொல்ல வைக்க போறேன். Come on, let's do it. சரி, என்ன? ஓகே. என்னமோப்பா, உன் இஷ்டம். இதுல எல்லாரோட பேரும் இருக்கு. யார் பேர் வருதோ அவங்க கவிதை சொல்லணும். டாபிக்க நான் சொல்லுவேன். ஓகே. ஓ ஓ, லவினா. முதல் பேரு என்னோட தானா? சரி, என்னன்னு சொல்லு. ஓகே, டாபிக் ஊசி நூல். ஊசி நூல். பொண்ணு ஊசி மாதிரி, பையன் நூல் மாதிரி. நூலே இல்லாம ஊசி என்ன பண்ணும்? ஓட்டை மட்டும்தான் அதால போட முடியும். ஓட்டையா இருக்கும். ஆனா ஊசியும் நூலும் சேர்ந்தா கிழிஞ்சது எல்லாத்தையும் தைக்கலாம்.
Hey. கிழிஞ்ச சட்டை புடவை பிளவுஸ் Hey. ஏன் பூமாலை கூட தைக்கலாம். சூப்பர். புருஷன் தேவையில்லாம பேசினா வாயையும் தைக்கலாம். அங்கிள் சொல்லு என்ன டாபிக்? புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டி. பொண்டாட்டி பொண்டாட்டி புருஷனுக்கு முதுகெலும்பா இருக்கணும், ஆனா முதுகு வலியா இருந்துடக்கூடாது. புருஷன் புருஷன் வீட்டை வழி நடத்தணுமே தவிர அவனை வேலைக்காரனா ஆக்கக்கூடாது. பொண்டாட்டி பொண்டாட்டிய அவளை வீட்டுக்காரி மாதிரி பார்க்கணும், வேலைக்காரி மாதிரி இல்ல. புருஷன் வாட்ஸ்அப்ல பிக்சரையோ வீடியோவையோ மொக்க ஜோக்கையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. ஹவ் ஆர் யூ டார்லிங்னு அவன் பொண்டாட்டி கிட்ட ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கணும். கடைசியா ஒண்ணு, புருஷனும் பொண்டாட்டியும் காஃபில இருக்கிற சுகர் மாதிரி இருக்கணுமே தவிர உடம்புல வந்த சுகர் மாதிரி இருக்க கூடாதுப்பா. ஆண்டி நீங்க நீரஜா உங்க டாபிக். கொடை பிரச்சனை. மழையில கொடை தேவைப்படும், கடல்ல படகு தேவைப்படும், காதல்ல பிரச்சனையும் தேவைப்படும். ஆனா அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு தேவைப்படும். அதை நாம புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆகும். வெரி நைஸ். ஓ அக்ஷரா. ஓகே. சரக்கு சோடா. அக்ஷரா டென்ஷன் ஆகாத, நீயும் நானும் வேற வேற இல்லல்ல. வேணும்னா உனக்கு பதிலா நான் சொல்லட்டுமா? கேனாய்? சொல்லு. சரக்கு சோடா. சரக்கு கிளாஸ்ல ஊத்துனா சைலண்டா இருக்கும், அதே சோடா கலக்கும் போது வயலண்ட் ஆயிடும். நாம இப்போ சரக்கு சோடா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், ஆனா அது ரெண்டுத்தையும் தாங்குற கிளாஸ பத்தி பேசுறது இல்லையே. கிளாஸ் எப்படி சரக்கையும் சோடாவையும் சேர்க்குதோ அதே மாதிரி கல்யாணம் பொண்ணையும் பையனையும் சேர்த்து வைக்குது. கல்யாணங்கிறது யார் கூட இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றது கிடையாது. யார் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதோ அவங்கள பண்ணிக்கிறதா. 1000 ஆசைகள், 100 விருப்பங்கள், எத்தனையோ லட்சம் யோசனைகள், கோடிக்கணக்கில் சந்தோஷம் இருந்தாதான் அது வெட்டிங். அதுதான் சந்தோஷமான வெட்டிங். ஹேதீம்தனா தோம்தனா மாங்கல்யம் தந்துனா, கல்யாணம் என்றாலே இருமணங்களின் பரவசந்தா. ஹே கண்ணில பேசிடும் உந்தன்மை விழியழகத்தா, பார்த்தாலே போதும் இப்போ யாரும் ராமன் தான். ஹாப்பி 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 நான் இப்போ ரொம்ப ஹாப்பி. ஓகே நீ சொன்ன கல்யாணம் பேபி. ஹாப்பி 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 சந்தோஷம் என்றும் ஹாப்பி. எல்லாருமே இப்போ ரொம்ப ஹாப்பியே. தீம்தனா தோம்தனா மாங்கல்யம் தந்துனா, தீம்தனா தோம்தனா. சானா
ஆனந்த், இன்னும் 2 நாள் தான்டா, அப்புறம் வேற வீட்டுக்கு போயிடுவேன். ஆமாம்மா. நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? ம். கல்யாணம் ஆன உடனே எங்களெல்லாம் விட்டுட்டு வேற ஃப்ளாட்டுக்கு போகாதடா. ஒன்றும் இல்லடா, அக்ஷரா எங்க கூட ரொம்ப பழகிட்டா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை பிரிஞ்சிருக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுக்கு முன்னாடி எனக்கு பொண்ணு இல்லைன்னு கவலைப்பட்டேன். ஆனா இப்போ அக்ஷராவை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கவலையே இல்லடா. என்னம்மா நீங்க? அவ கூட அவளை எமோஷனல் அட்டாச் ஆக வேண்டாமா? அவ ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்க மாட்டா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அக்ஷரா ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நீ எப்படியோ அக்ஷராவும் அப்படித்தான். உன்னை விட்டு என்னால எப்படி இருக்க முடியாதோ அவளை விட்டு என்னால இருக்க முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா விட்டு தூரமா இருக்கணும்னு நினைச்சு கவலைப்படுறா போல இருக்கு. நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு உங்களுக்கே தெரியாதும்மா. எனக்கு உங்களை மாதிரி அம்மா, அவளுக்கு இப்படி ஒரு அத்தை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. சி, அக்ஷரா மாதிரி பொண்ணு வீட்டுக்கு வந்தா எல்லா மாமியாரும் இப்படித்தான் இருப்பாங்க. தன்னோட வாழ்க்கை முழுசா என் பையன் கூட வாழ வர்ற அந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு அது மரியாதை கொடுக்கணும் இல்லையா? கடவுள் புண்ணியத்துல இப்ப வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. அடுத்த 2 நாளும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுவே போதும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பர்சனலா. இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க இருக்கும் போதே நீ பேசலாம். கிரேட். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? எனக்கு ஆன்சர் தேவை. என்ன டிசைட் பண்ணிருக்க? நமக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அட, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? மருதாணி வச்சுக்கிற, கடைக்கு போய் சாரி வாங்குற, சந்தோஷமா இருக்க. அவன் கோயம்புத்தூர் எதுக்கு வந்த? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? உனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, ரைட்? நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்ட, அப்படிதானே? ஆனந்த். என்ன ஆனந்த்? நீ என்ன பண்றன்னு உனக்காவது தெரியுதா? நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு தெரியும்ல? இங்க பாரு, கல்யாணம்னா ஷாப்பிங் பண்றது, வெட்டிங் ஹால்ஸ் புக் பண்றதெல்லாம் கிடையாது. 2 ஃபேமிலிக்கு நடுவில் இருக்கிற எமோஷன்ஸ். நீ கல்யாணத்துக்கு தயாரா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி உடஞ்சு போயிடுவாங்கன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம், இது நம்ம லைஃப், இது பேரண்ட்ஸ் லைஃப் இல்ல. நம்ம ப்ராப்ளம நாம தான் சால்வ் பண்ணிக்கணும். ஆஃப் கோர்ஸ், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா நோன்னு சொல்லிடு. தேவையில்லாம இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எதுக்கு? உனக்கு புரியுதா இல்லையா? நீ எப்படி கத்துற பாரு. இதுக்கு முன்னாடி நீ இப்படி கத்துனதே இல்ல. இப்பதான் ஒரு ரியல் பர்சனாலிட்டி வெளியே வருது. ஆமா, மனுஷங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தர் மேல லவ் வரும். சில சிச்சுவேஷன்ல அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு தோணும். சில சிச்சுவேஷன்ல அவங்களுக்காக சாகலாம்னு தோணும். We keep changing. ஆமா, மனுஷங்க என்ன சால்ட் சுகர் நினைச்சியா எப்பவும் ஒரே டேஸ்ட்ல இருக்கிறதுக்கு? இது உனக்கு புரியலன்னா அது உன் தப்பு தான். உன்னோட தப்புக்கு என் பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறத நான் விரும்பல அக்ஷரா. எங்க பாரு, நாளைக்கு நமக்கு கல்யாணம் நடக்கும்போது எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொன்னா இதெல்லாம் என்னது? ஆனந்த், ஒரு வாட்டி ஏன் பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு அவ பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரும் தெரியாதவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு. நிறுத்து. இவ்வளவு பெரிய உலகத்துல நீ மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறியா என்ன? சொல்லு. அம்மா, உன் பிரச்சனை தான் என்ன? எங்களை மாதிரி பசங்களுக்கு டென்ஷனே இருக்காதா? உங்களுக்கு மட்டும் தான் டென்ஷன் இருக்குமா என்ன? ஒரு முறை என்னோட பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் நான். இந்த மொத்த சொசைட்டியும் என்னதான் கேள்வி கேட்பாங்க. எனக்கு எப்படி தெரியும் எந்த மாதிரி பொண்ணு என் வீட்டுக்கு வரும், என் ஃபேமிலியோட அட்ஜஸ்ட் ஆவலா இல்லையான்னு? எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமா இல்லையா, அவன் நல்லவளா கெட்டவளா, இல்ல உன்ன மாதிரி லூசா? எனக்கும் லட்ச யோசனை இருக்கு, கோடி டென்ஷன் இருக்கு. ஒரு முறை நல்லா யோசிச்சு பாரு அக்ஷரா. இப்ப நீ பிஹேவ் பண்ற மாதிரி நான் உன்கிட்ட பிஹேவ் பண்ணனா அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப? உன்னை பத்தி மட்டும் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கல. ஒரே முறை கண்ணை மூடி என்ன பத்தி யோசிச்சு பாரு. அப்ப உனக்கே புரியும் எங்க மனசு எந்த அளவுக்கு வலிக்கும்னா. சரி, அதை விட உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டியா உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு? என்ன
மிரட்டுறியா என்ன இல்ல என்ன ப்ரெஷர் பண்ண ட்ரை பண்றியா? ப்ரெஷர் பண்ணல அக்ஷரா. யூ ஆர் பிஹேவிங் லைக் எ ஃபூல்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா கேம்லயும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அக்ஷரா? நம்மளோட கேம்ல நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ். விளையாடலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. And if you don't want to play this game, you can leave. Leave right now. Okay. டிசைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீயே உன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசிடு. என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுறேன். இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. அக்ஷரா, நாங்க பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்ப்பா. அங்கிள், நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லையே. நீங்க சாரி சொல்லக்கூடாது அங்கிள். எங்க தப்பு இல்லாம போயிருக்கலாம்ப்பா. ஆனா எங்க பொண்ணு பண்ணது தப்பு தானே. இல்ல ஆண்டி, ஆக்சுவலா அவரோட மிஸ்டேக் கூட இல்லை. அவன் முன்னாடியே சொன்னா நம்ம கல்யாணம் வேண்டாம், இதை நிறுத்திடலான்னு. இதுல ஏன் தப்பு கூட இருக்குல்ல. அவ ஓப்பனா வேண்டாம்னு சொல்லும்போது நான் தான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டேன். எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சேன். எல்லாம் செட் ஆயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே ஈஸியா நடக்கல அங்கிள். எங்க ஏதாவது பேசுங்க. எதை பத்தி பேச சொல்ற? நமக்கு நெருக்கமானவங்க நம்மளை விட்டு போகும்போது அந்த ஃபீலிங், வலி எத்தனை பேருக்கு புரியும் நினைக்கிறேன், இந்த ஆனந்த தவிர. நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாம் அவளோட முடிவு தானா? அவ நினைச்ச மாதிரியே நடக்கணுமா? சொல்லுங்க. நாம ஏன் அவ சொல்ற பேச்ச கேட்கணும்? எதுக்குன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, இந்த சொசைட்டி என்ன நினைக்குதோ அது எனக்கு முக்கியம் இல்ல. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். என் பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஆனந்த் அவ எடுத்த டிசிஷன் கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால அவளை அப்படியே தனியா விட்டுற முடியாது. அவ எடுக்கிற முடிவு என்னவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை என்னால ஏத்துக்க முடியும். ஒருவேளை அவ முடிவு தப்பா இருந்தாலும் நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். உன்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கு. நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். வேண்டாம் அங்கிள், நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டாம். என் பேரண்ட்ஸை நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க கிட்ட எப்படி சொல்லணுமோ நான் அப்படி சொல்லிக்கிறேன் அங்கிள். நீங்க தயவு செஞ்சு கிளம்பி சென்னைக்கே போயிடுங்க அங்கிள், ப்ளீஸ். என்ன இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அங்கிள். அப்படி நடக்கும்போது தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அங்கிள், ப்ளீஸ் கிளம்பிடுங்க அங்கிள், ப்ளீஸ். அங்கிள் ப்ளீஸ், நீங்க பெரியவங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபியூச்சர்ல எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவ இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தா என்ன நம்புங்க அங்கிள், நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க சொன்னது கரெக்டா. கல்யாணத்தை விட வாழ்க்கை தான் பெருசு. ஆனா ஒரு ரெக்வஸ்ட் அங்கிள், நான் இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அக்ஷராவை தயவு செஞ்சு திட்டாதீங்க ப்ளீஸ் அங்கிள்.
சென்னைக்கு கிளம்பலாம். அண்ணா நான் அக்ஷரா. ஒரு நிமிஷம் ஆனந்த். அக்ஷரா, நீ எதுக்கு இங்க வந்த? ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட பேசலாமா? நான் சொல்றது கேள. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஒரு நிமிஷம் ஆனந்த். ஆனந்த் உங்ககிட்ட சொல்லிருப்பான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. நாங்க சென்னைக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியா இல்ல அப்புறமான. நான் காதலிச்ச ஆனந்த் இவன் இல்லையோன்னு தோணுச்சு. இவன் ரொம்ப மாறிட்டான்னு நான் நினைச்சேன். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்தது ஆண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் இன்னும் மாறிட்டானா நான் என்ன பண்ணுவேன்னு பயந்து போயிட்டேன். அதான் இந்த கல்யாணத்துல இருந்து வித்ட்ரா ஆகலான்னு நினைச்சேன். அப்படி பண்ணிட்டு ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்து இனிமேவாவது ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைப்போம். அந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு கன்ஃபியூஷனா ஆரம்பிக்கும். அந்த கன்ஃபியூஷன் இன்செக்யூரிட்டியா மாறிடும். எனக்கும் அப்படிதான் ஆச்சு. பாட்டி, உங்களுக்கு தெரியுமா உங்க பேரன் ஒரு ஹோப்லெஸ் ஃபெலோ. அவன் ரொம்ப டூ மச். அவன் மனசுல அவனுக்கு பெரிய ஹீரோன்னு நினைப்ப. அவனுக்கு தப்பு செஞ்சவங்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு நினைப்பான். அவங்க பண்ணிருக்கிறது தப்பு தானே அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ரொம்ப கூலா காமா வெயிட் பண்ணுவான். என்ன மாதிரி ஒரு இன்டெசிசிவ் கன்ஃபியூஸ்ட் பொண்ணுக்கும் சான்ஸ் கொடுத்தான். ரொம்ப பேஷண்டா வெயிட் பண்ணான். ஆனா அந்த நேரத்துல நான் என்ன பண்ண தெரியுமா? ஆனந்தோட தப்புக்களை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆனந்த் என்ன பத்தியும் எங்க ஃபேமிலிய பத்தியும் எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்கள பத்தியும் யோசிச்சான். அவன் அவ்வளோ பாசிட்டிவ். நேத்து ஆனந்த் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். என் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அக்ஷரான்னு. யோசிச்சு பார்த்தேன். என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. என் மேல எனக்கே கோவம் வந்துருச்சு. ஒரு அப்பாவா குழந்தைக்கு நாம சப்போர்ட் பண்ணலாம், அதுல நியாயம் இருக்கு. ஆனா ஆனந்த் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு சான்சஸ் மேல சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். நான் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அதையே அவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணான். நேத்து கூட அப்படிதான். நான் தப்புன்னு தெரிஞ்சும் என் அப்பா கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா. இவனை விட நல்லவன் எனக்கு வேற எங்க கிடைப்பான்? நான் ஏதாவது தப்பே செஞ்சாலும் என்ன பாதியிலே விட்டுட்டு போக மாட்டேன். உன் மனசுக்குள்ள வச்சு பார்த்துப்ப. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. நீ இதை எப்பவோ சொல்லியிருக்க. 2 பேருக்கும் அவ்வளோ அன்பு இருந்துச்சுன்னா 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை லைட்டா எடுத்துக்கணும்னு. அதே மாதிரி நமக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம். இதை லைட்டா எடுத்துப்பல ஆனந்த். ப்ளீஸ் என்ன மன்னிப்பியா ஆனந்த்? உன்ன மாதிரி நான் ஒன்றும் பெரிய ரைட்டோ கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். மரத்துல இருக்கிற கிளிகள் கொடுக்கிற முத்த சத்தம் ரொம்ப அழகா இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரோட மௌனம் அதை விட ரொம்ப அழகா இருக்கு. நான் உன் வாழ்க்கையில ஒரு பேச்சா இருக்கலாம். ஆனா நீ என்னோட வாழ்க்கைக்கு ஒரு கவிதை. நான் வேணா கனவா இருக்கலாம். ஆனா நீ எங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியற நிஜம். நீ சொன்ன மாதிரி நான் ஒரு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் தான்.
எப்பவுமே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு தான் சொல்லுவேன். Will you marry me, ஆனந்த்?